நமச்சிவாய். உங்கள் ஃபோன் நம்பர் இருந்தால் கொடுங்க. என் ஃபோன் நம்பரா? எதுக்குண்ணா? எதுக்குண்ணா? நான் எவ்வளோ 1 மணி நேரம் நிற்கிறேன் ஐயா. 11. அதனால ஃபோன் பண்ணி கேட்டுன்னு வெயிட் பண்ணலான்னு பார்க்குறீங்க. வேற எங்கன்னா போறீங்களா சாப்பாடு கொடுத்ததுக்கு அப்புறம்? இல்லை, சாப்பாடு வாங்கினதுக்கு அப்புறம் அங்கே நீங்கள் கலெக்ஷன் கம்மியாகுது டைமிங். ஓ சரி. முன்னாடி இருந்து ஒன்றுங்கிறாரு இல்லையா, அதனால அங்கே 1 மணி நேரம் கலெக்ஷன் வீணாகுது. ஓ அதனால. ஓ சரிண்ணா. ஃபோன் நம்பர் தான்ண்ணா. பின்னாடி கார்ல இருக்குது பாருங்க, நோட் பண்ணிங்க. எல்லாரும் ஃபோன் நம்பர் கொடுத்துருங்கப்பா, நம்ம எடுக்கலாம் கூட. ஓம் நமச்சிவாய நமக. வாங்க நமச்சிவாயம். என்னன்னு சொல்லிருக்கீங்க? லெட்டர் எழுதி கொடுக்கணும். அண்ணாமலையாருக்கா? அண்ணாமலையார் தான் காஞ்சிபுரம் போனாக்கா பெருமாள் கோயிலுக்கு லெட்டர் எழுதி கொடுக்கணும். என்னென்ன எழுதி கொடுக்கணும்? அண்ணாமலையார் கழகத்துக்கு இது மாதிரி மாதம் 4500 ரூபா ரேஷன் கார்டு வெட்டி லிஸ்ட் மேலேயோ கொடுக்கணும்னு சொல்லிக்கிறாப்லையா வந்து லெட்டர் எழுதி கொடுக்கணும். சாமியாருக்கு அது அரசாங்கம் 5 வருஷம் தொட்டு கிடைக்கிற மாதிரி பேசி. இது யார் எழுதி கொடுத்தது? மாசம் 4500 ரூபா. இந்த 3.25 வருஷம் முடிஞ்சதுன்னா இந்த அரசாங்கம் வர மாதிரி அதிமுக அண்ணாமலையார் கழகம். அண்ணாமலையார் கழகம் அதிமுக அண்ணாமலையார் கழகம் அதிமுக அண்ணாமலையார் கழகம். இப்ப டிஎம்கே இந்த 3.25 வருஷம் முடிஞ்ச பிறகு ஐயா. ஆமா, அது வந்த உடனே 4500 ரூபா யாருக்கு மாசம்? அது வந்து ஒரு குடும்பத்துக்கு. யார் குடும்பத்துக்கு? அது ஜனங்க எத்தனை பேர் இருக்கிறாங்களோ குடும்பத்துக்கு 4 பேர் 5 பேர் இருப்பாங்க, அவங்களுக்கு கொடுப்பாங்க. அரசாங்கம் வரும்போது இந்த மாதிரி அவங்களுக்கு சாமியாருக்கு 5 வருஷம் கிடைக்கிற மாதிரி தொட்டு. ஓ சாமியார்களுக்கு 5 வருஷம் தொடர்ந்து கிடைக்கிற மாதிரி. 5 வருஷம் கிடைக்கிற மாதிரி 3 கோடி ரூபாய் அவங்களுக்கு வரதுல 1 கோடி கவர்மெண்ட் கொடுக்குற மாதிரி பேச்சு. ஓஹோ, அவங்களுக்கு 3 கோடி ரூபாய் யார் கொடுக்குறது? சாமியாருக்கு 3 கோடி வந்ததுன்னா 1 கோடி கவர்மெண்ட் கொடுக்குற. 3 கோடி யார் கொடுக்குறது? அது வந்து வருஷத்துல ஒரு மாசமோ ஒரு பணம் கட்டிக்கின்னு வராங்க. ஒரு வருஷமும் இது மாதிரி கொடுக்கும்போது 15 வருஷத்துக்கு இது போல. நீங்க சொல்றது எனக்கு புரியுது. இந்த பணம் யார் கொடுக்கறது, யார் கட்டின்னு வர்றது? அதுதான் கவர்மெண்ட். கவர்மெண்ட் கட்டின்னு வர்றது கவர்மெண்ட்டுக்கே கொடுக்குறாங்க. தமிழ்நாடு கவர்மெண்ட் டெல்லி கவர்மெண்ட் பணம் கொடுத்தாங்கனாக்கா இவங்க வாங்கி கட்டணும். அதுல இவங்களுக்கு 7 கோடி அந்த பணம் வாங்கி கட்டுறவங்களுக்கு. பணம் வாங்கி கட்டாதவங்க சாமியார் சும்மா தானே இருக்கிறாங்க, சும்மா கொடுக்குறாங்க. அதோட 1 கோடி கவர்மெண்ட்டுக்கு. சரி நமக்கு எதனா அதுதான் எல்லாத்துக்கும் இதுலயே அடக்கம். இதுலயே அடக்கம். ஓ அண்ணாமலையாருக்கு லெட்டர் எழுதுறீங்களா? அதுதான் அண்ணாமலையார் லெட்டர் எழுதுறீங்களா? யாருக்கு லெட்டர் எழுத போறீங்க? அண்ணாமலையார் கழகம்ன்றது தலைமை கழகம் மெட்ராஸ்ல வரும். அதிமுக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அதுதான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் அண்ணாமலையார் கழகம். அண்ணாமலையார் திராவிட முன்னேற்ற கழகம் தான். சரி, அது மெட்ராஸ்ல தலைமை கழகம் வரும். அப்படி ஒண்ணு இருக்கு, அண்ணாமலையார் தலைமை கழகம் ஒண்ணு இருக்கு. அது தலைமை கழகம். அவங்க நினைச்சா யார் தலைவர்? அதிமுக தலைமை கழகங்கிறது 2-1 கூட ஒத்துக்குவாங்க. ஒரு 2-1 கூட ஒத்துக்குவாங்க. அதிமுக தலைமை கழகத்தையே 2-1 ஒத்துக்குவாங்க. அதுதான் டெல்லிக்கு போய் வந்த பிறகு கேட்கலான்ட்டு. அதுக்கு முன்னே அவங்களுக்கு தெரியல. சரி, இப்ப யார் இதுக்கு தலைவர்? அந்த கழகத்துக்கு தலைவர் வந்து என். சீனிவாசன் ராஜகோபாலன். என். சீனிவாசன் ராஜகோபாலன். நான் வந்து முன்னாள் தலைவர். நீங்க முன்னாள் தலைவர் இருந்தீங்க. வருங்காலத்துக்கு அரசாங்கம் வரும்போது தலைவர் மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கு. பொதுச் செயலாளர், பொருளாளர் அந்த மாதிரி போஸ்டிங் சேர்த்துக்கிறீங்களா? ஆகட்டும், நீங்க வாங்க. பொதுச் செயலாளர் கூட வாங்க வேணாம்ல. டெல்லி கவர்மெண்ட் ஒத்துக்கினா வாங்கல. டெல்லி ஒத்துக்கணும். அது கூட நீங்க இருக்குது டெல்லி கவர்மெண்ட். டெல்லியில யார் கவர்மெண்ட் இப்ப பண்ணிக்கிறது? அது நரேந்திர மோடி. ஓஹோ, பரவாயில்ல, தெளிவாக இருக்கு. அதனால இந்த அரசாங்கம் வரட்டும். ஒரு நேரத்துல முன்னேற்றம் வருது இல்லைன்னு சொல்ல. அதுல ஒரு சாமியாருக்கு 3 ரூபாயில 1 ரூபாய் கொடுக்கறதுக்கு அவங்களுக்கு மனசு வர்றதுக்காக 3 கோடியில 1 கோடி கொடுத்துறாங்க. அது நான் கொடுக்க மாட்டேன்னு சொல்லக்கூடாது. சரி. அவங்க மனசு வந்து இது மனசு வந்து கொடுக்குறாங்கல்ல. நீங்க தலைவரா இருந்தீங்க. அதுதான் முன்னாள் தலைவர். உங்க பேரு? மூர்த்தி. இப்ப தலைவர் வந்து என். சீனிவாசன் ராஜகோபால். அதிமுக அண்ணாமலையார் கழகம். அதனால இது 4 காலத்துல அரசாங்கம் வந்ததுனாக்கா 3 ரூபாய் வந்ததுன்னா அதுல 1 ரூபாய் கொடுக்குற மாதிரி சாமியாருக்கு மனசு வரணும்னு நான் சொல்றேன். சரி. கூட கையெழுத்து போடணுமா? நீங்க லெட்டர் எழுதி அந்த பெருநர் விடுநர் யாருன்னு எழுதிட்டோம். லெட்டர் எழுதி நம்ம அதிமுக ஆபீஸுக்கு கொடுக்கணும்னு நான் சொன்னேன். வேற சரி, நான் கொடுத்துறேன். அப்பதான் அவங்களுக்கு புரியும். சரி. நமச்சிவாய நமக, அருணாச்சலீஸ்வராய நமக. நான் அதுக்கு சொல்லலையா. நம்ம கையில ஒண்ணும் இல்லை, ஐயா கொடுக்குறீங்கல்ல,
அதனால 3 ரூபாய் வரும்போது 1 ரூபாய் கொடுக்கணும். 1 ரூபாய் கேமரால சொல்லாதீங்க, ரகசியம். அப்புறம் நீங்க 1 கோடி ரூபாய் கொடுக்கறது அவங்களுக்கு தெரிஞ்சுச்சுன்னா இன்கம் டாக்ஸ் ரேட் விட்டுருவாங்க எனக்கு. என்ன அது ரகசியம், அது அப்படியே இருக்கட்டும். நம்ம லெட்டர் எழுதி கொடுத்துட்டு அது எப்ப நீங்க கொடுக்குறீங்களோ சொல்லுங்க, நைட்டோட நைட்டா வச்சு வந்து துண்டு வச்சு பரிமாறிக்கலாம். ஆமா கொடுக்கணும்னு ஐயா நமச்சிவாய். அதுக்கு தான் அந்த மனசு யார்கிட்டயும் சொல்லக்கூடாது, என்கிட்ட சொன்னது யார்கிட்டயும் சொல்லாதீங்க. ஐயோ சிவா தேவ். சரி. அதே நேரத்தில் நம்ம அண்ணாமலை இருக்கிறதுக்கு மாவட்டத்துடைய செயலர் ராமலிங்கன்னு வராங்க ஐயா. ராமலிங்கம் வராங்க. இது எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி இதெல்லாம் நடந்தது? இது நான் சொல்லிட்டு வரேன். வராங்க. இந்த மாவட்ட செயற்குழு உறுப்பினர் ஐயா வரணும்னு வாய்ப்பு. ரொம்ப நன்றி. ஏன் மாவட்ட செயலாளர் கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். அதுக்கே செயற்குழு உறுப்பினர் அது நம்ம வாங்கின பெரிய போஸ்டிங் தான் வரும் காலத்துல நீங்க வருவீங்க. நமச்சிவாய். மாநில செயலாளர் மாவட்ட செயலாளர் மட்டுமா, மந்திரி மாநில செயலாளர் கூட வருவீங்க ஐயா. நன்றி. மந்திரி அப்படியே சிஎம் டிஎம் அந்த மாதிரி அதுவும் அதான் எம்எல்ஏ சீட்டு கொடுக்கும்போது நான் உங்களுக்கு சொல்றேன். சரி சொல்லுங்க. அப்போ அதிர்ஷ்டம் இருந்ததுன்னா உங்களுக்கே கொடுக்கலன்னா கூட எம்எல்ஏ சீட்டு உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு யாருக்குன்னா கொடுப்பாங்க. சரி, அந்த அளவுக்கு நம்ம வெளில சொல்லிடுவோம். அந்த அளவுக்கு நீங்க அதுல செயல்படுவீங்க. கண்டிப்பா. நமச்சிவாய். பேருங்க மறுபடியும் சொல்லுங்க. மூர்த்தி. சரி நமச்சிவாய். சரி நன்றி ஐயா. தண்ணி பாட்டில் கூட டக்குன்னு எடுறா. அதுதான் சரிங்க ஐயா. நீங்க வருங்காலத்துல அந்த அதிர்ஷ்டம் ஆண்டவனுக்கு கொடுக்கணும். ரொம்ப நன்றி. நமச்சிவாய். இதெல்லாம் வீடியோல போட்டா செம்மடியா வச்சிருவாங்க, வந்து தேடி வந்து அடிப்பாங்க. என்ன அதுக்குதான் இது நான் சொன்னது, அரசாங்கம் வரும்போது அந்த எம்எல்ஏ சீட்டு கொடுக்கட்டும். கண்டிப்பா ஐயா. அது வந்து மூர்த்தி ஐயா அவரு சொல்லிட்டாரு நமக்கு வந்து ஓகே. நான் வரேன். அந்த செயற்குழு செயலாளர் அது போஸ்டிங் எதனா ஒண்ணு பார்த்து வைங்க. கரெக்ட்டுங்களா? நமச்சிவாய். வருங்காலத்துல எம்எல்ஏ சீட்டு கொடுத்தாங்கன்னாக்கா அந்த எம்எல்ஏ சீட்டு கொடுக்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சு நீங்களே சொன்னீங்கன்னா கூட அவங்களுக்கு எம்எல்ஏ கேமரா பிடிச்சிங்கன்னா இவனுக்கு கொடுக்கலாமா, கார் ஓட்டுறது சொல்லுங்க. சரி அந்த நேரத்துல சரிங்க ஐயா. போயிட்டாட்டுமா? நமச்சிவாயா. 3 ரூபா. ஐயோ அந்த மேட்டர் மட்டும் வெளில விட்டுறாதீங்க. போயிட்டு வரேன் நானு. அதெல்லாம் வெளில சொல்லாதீங்க, என்கிட்ட மட்டும் இருக்கட்டும். சரி. ஒரு சாப்பாடு கொடுத்துறேன். சரிங்களா? ஆச்சலம் நோட் பண்ணீங்க. நமச்சிவா. நான் அங்க உட்காந்துக்கிறா போச்சு சொல்றாங்க. அந்த ஏரியாவே இருக்க கூடாதான். ஏன் கஞ்சாவரம் பண்றேன்னா? யார் நீங்களா? நிறைய சம்பாதிச்சேன் கஞ்சாவரம் பண்ணி. அப்படின்னு யார் சொல்றது? போலீஸ்காரங்க 2 பேரும் அந்த டியூட்டி பாக்குறாங்கல்ல. நீங்க கஞ்சா வியாபாரம் பண்றீங்கன்றாங்களா? அதனால வாங்கி குடிக்க முடியல, அதனால தப்பா குடிக்க முடியல, ஏற்கனவே குடிச்ச முடியல, போய்ச்சுட்டு சேர்ந்து அதனால தண்டனை எனக்கு. அதனால போச்சு விட்டாங்க. அங்கே இருக்கக்கூடாதான். ஒன்றும் அடியா நம்மளை தாண்டி போயிடு, இல்லைன்னா எமோலிங்கம் தாண்டி போயிடு அப்படின்னு சொல்லிட்டாங்க ஐயா. சரி. அதனால நான் அப்படியே ஊருக்கு போகலாமா எப்படி இன்னும் யோசனை பண்ணிட்டே உட்காந்துருக்கேன். காலையில் அண்ணாமலையார்கிட்ட கேளுங்க, எதனா ஒரு முடிவு கொடுப்பாரு. வரங்க. பாட்டியம்மா. ஓம் நமசிவாய நமக. நான் பாட்டிமா. எப்படி பாட்டிமா இருக்கிறீங்க? நல்லா இருக்கேன். நேற்றுக்கு பெங்களூர்லேருந்து ஒருத்தவங்க தேடின்னு வந்தாங்க. என்ன தேடிங்கண்ணா? வந்தா ஃபோன் பண்ண போறாங்க. என் ஃபோன் நம்பர் தான் தெரியல எல்லாருக்கும். கொடுத்துட்டு போயிட்டாருன்னு எனக்கு 20 ரூபா கொடுத்துட்டு பெங்களூர்லேருந்து வந்தேன்னு வினோத்திட்ட சொல்லுங்கன்ட்டு போயிட்டு. சரி பாட்டிமா சொல்லிட்டீங்க, நானும் சொல்லு. எங்க வீடியோ மூலியமா பார்த்து தெரிஞ்சுப்பாங்க. நமச்சிவாய பாட்டிமா. நமச்சிவாய பாட்டிமா. நல்லா இருக்கும் அன்னதானம் கொடுத்தவங்க எல்லாரும். சரி பாட்டிமா. சரி பாட்டிமா. மற்றங்களா போயிட்டு வரேன் பாட்டிமா. கூப்பிட அந்த பக்கம் காது கேட்கல. அண்ணாண்டு திரும்பி உட்காந்துக்கிறேன். காதும் கேட்கல கண்ணும் தெரியல. இந்த மாசம் போட்டுருவேன் மெடிக்கல் கேம்ப், மருத்துவ முகாம் இந்த மாசம் போடுவேன். அன்னைக்கு கண்ணு டாக்டரோட கூட்டு நம்ம செக் பண்ணிக்கோ. கண்ணாடி எதனா போடணும் இல்ல கண்ணுக்கு எதனா இது பண்ணாலும் அவங்க பார்ப்பாங்க. சரியா? கண்ணாடி போட மாட்டோம். ஆபரேஷன் தான் பண்ணா. ஆபரேஷன் தான் புறம் இருக்குதா? சரி போய் செக் பண்ண வந்துட்டியா? சரி தாத்தா நம்ம பண்ணி கண்ணாடி போட முடியல. சரி பார்க்கலாம், என்ன எதுன்னு நம்ம பார்க்கலாம். அவங்க சொல்றதை பொறுத்து தான் டாக்டர் என்ன சொல்றாங்களோ பார்க்கலாம். சரியா? சரி தாத்தா. ஓம் நமச்சிவாய நமக. சரி போயிட்டு வரட்டுங்களா? போயிட்டு வரேன், பார்த்துங்க. நமச்சிவாய நமக. என்ன தூக்கமா? சாப்பிடு இந்தா. ஓம் நமச்சிவாய நமக. 1:18 பசங்க பின்னாடி வச்சுங்கிற திரும்பி பாரு. ஏய் ஒருத்தனா பரவாயில்ல, 18 பசங்க வச்சுக்கிறாங்க பின்னாடி. பாட்டியா உனக்காக தான் பத்தியா? உன்னை நித்த மாட்டேன். 4 நித்த மாட்டேன் உனக்கு. சரி போயிட்டு வர. சாப்பிடு.
என்ன பாட்டி? நான் சந்தோஷம் அங்கே போனாக்கடி வாங்கிட்டு வந்துடுவேன். சரி, ஆமா நிறைய பேர் வாங்குறாங்க. ஒன்றுமே எனக்கு ஐயா வாங்க 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 டக்குன்னு வாங்க. அருணாச்சலேஸ்வராய நமக. ஓ நமச்சிவாய நமச்சிவாய. இங்க இருந்தீங்கன்னா என்னால இதுக்கு மேல சாப்பாடே கொடுக்க முடியாது. ஏன்னா பாத்தீங்களா எல்லா பசங்க அதான் நான் பார்த்து வந்தேன். அதனாலதான். சரி, நடிகர் விஜய் பார்க்க போயிருந்தேன் ஷூட்டிங்கு. எங்க? சென்னையில 3 நாள். என்ன சொன்னாரு விஜய்? விஜய் என்ன சொன்னாரு? கிரோல இருந்தா நான் வந்து வர்றா பின்னாரு வந்து பாக்குறேன் நினைக்கிறாரா? சரி, வந்து பார்க்கும்போது சொல்லுங்க. என்ன ஷூட்டிங் இட்டு பண்ணாங்களா? யார் இட்டு பண்ற? இந்த ஒரு டைரக்டர் ராஜின்னு சொல்லி. ஆமா, ராஜமுருகனா? இல்ல அவருதான். என்ன 8 பேர் தான் போனோம். என்ன படத்துக்கு? வாரிசு. ஓஹோ, அப்போ ஷூட்டிங் முடிச்சுட்டு வந்துட்டீங்களா? விஜயோட 4 சீன்ல நான் தான் இருக்கேன். 4 சிலிம். டேய் ஐயா பாத்துக்கடா. டேய் ஐயா பாத்துக்கா. சரி, பத்தாச்சுங்க. ஓகேங்களா? 4 சீன். என்ன சீன்? அதெல்லாம் வேணாம், லீக் ஆகிட. அப்புறம் அப்போ எல்லாம் காசி தான். காசியில இருக்க விஜய் காசியில சமையறாரா? அவர் அங்க ப்ரோக்ராம் வர்றாரு. நாங்க இங்க இருந்து ட்ரெயின்ல வரோம், எங்க கூட வர்றாரு. கங்கையில இருந்து படகுல போறோம், அதுல வர்றாரு. சரி, அந்த கோயில் திருவிழா சுத்தி பாக்குறாரு. சந்தோஷம். நல்ல காசி வச்சுதான் நல்ல விஷயம். சொல்ல வேண்டியதானே. ஒன் டே ஃபுட் சர்வீஸ்னு உனக்கு தெரியுமா? உனக்கு கேட்டேன் வேணும். அதெல்லாம் கேட்க மாட்டீங்களே. அதெல்லாம் நல்லதெல்லாம் எதுவுமே சொல்ல மாட்டீங்களே. நமச்சிவாய நமக. சரி சந்தோஷம். போயிட்டு வாங்க. நமச்சிவாய. ஐயா ஒன்னு வாங்கிக்கங்க. சாமியார்கள் கொடுக்குறேன். ஒன்னு வாங்கிக்கங்க. 3 பேர் வராங்க. ஒன்னு கொடுத்துரு. டேய் எப்பா நீ இங்கே இருப்பா. நான் போய் அருமையாகுதுன்ட்டு போறேன். எல்லாரையும் வர வச்சுட்டு போறேன். தயிர் சாதம் உனக்கு கொடுறேன். அம்மா வணக்கம்மா. வணக்கம் ஐயா. போலாம். வா, நல்லா இருக்கியா? சரியா? சரி. நமச்சிவாய நமக. 2 நாளா நான் ஆள் இங்க தான் இருக்கிறேன். பைக்ல போயிட்டு இருப்பாங்க. அருணாச்சலம். பட்டுமா? நமச்சிவாய. சிவாய அருணாச்சலம். வணக்கம். நமச்சிவாய. 1 2 ஒன்று கொடுத்துட்றேன். நமச்சிவாய நமக. அன்னதானம் கொடுத்த குடும்பத்தினர் அண்ணாமலையாரால் எல்லா வளம் நலமும் பெற்று சந்தோஷமா வாழணும். அருணாச்சலம். 1 2ங்களா? 1 கொடு. அருணாச்சலம். எப்படி இருக்கீங்க? வாங்க. நமச்சிவாயம். பார்த்துக்கிட்டே இருந்தாப்லையா? வாங்க ஐயா. நமச்சிவாய ஐயா. இது பார்த்துனுங்கிறாரு அவர். இவர் தானா? ஓம் நம சிவாய நமக. அருணாச்சல சிவாய நமக. அண்ணாமலையாரே நமச்சிவாய. சாது இல்ல இங்கதான் நிக்கிறேன். வராரு தெரிஞ்சு. ஐயா வணக்கம். நமச்சிவாய ஐயா. என்ன ஐயா? என்னை கும்பிடுறத விட என் அப்பனை கும்பிட்டால் அவர் புண்ணியம் உண்டு. அருணாச்சலம். அப்பன் வடிவில் இருக்கிற சிவனடியார்களை கும்பிடுறதுக்கும் புண்ணியம் தான். ஏன்னா அனைத்தையும் துறந்து நல்ல வாழ்க்கை வாழ்ந்து அனைத்தையும் துறந்து இங்க வந்திருக்கிறதே சிவம் தானே. டக்குன்னு எல்லாத்தையும் விட்டுட்டு வர முடியாது. ஐயா போயிட்டு வரட்டுங்களா? நல்லபடியா போயிட்டு வரேன் ஐயா. எல்லா அடியார்களும் சிவபெருமான் தான் ஐயா. என்னை பொறுத்த வரைக்கும் நமச்சிவாய். என்னை பொறுத்த வரைக்கும் மனதால தூய்மையா கிரிவலப்பாதையில் இருக்கிற எல்லா அடியார்களுமே சிவபெருமான் தான். மனதால தூய்மையா, உடலால விட்டுருங்க. மனதால தூய்மையா, மனம் சுத்தமா இருக்கும். அந்த உடம்புல எதனா ஒரு கஷ்டம் ரோட்ல அப்படி இது பண்ணா கூட அடுத்தவங்களை நினைப்பாங்க பாருங்க. அடுத்தவங்க கஷ்டத்தை யோசிப்பாங்க பாருங்க. அந்த மாதிரி அடியார்கள் எல்லாருமே அடியார் தான். சரிங்களா? அவன் தான் எல்லாமே. நமச்சிவாய். எடுத்துன்னு உங்களுக்கு அவர் கொடுத்துருங்க. எடுத்துன்னு போய் ஐயா அதை கொடுத்த நம்பரை பாருங்க. நமச்சிவாயம். சரி நைட்லாம் இங்கே இருக்கீங்களா? வீட்டுக்கு போங்கம்மா. அதுக்கு இல்லம்மா, இங்கெல்லாம் நிறைய பிரச்சனைகள் இருக்குல்ல. அப்புறம் நைட்ல இங்க தங்குறீங்க? ஓம் நமச்சிவாய்.
ஐயா வணக்கம். சம்போ மகாதேவாய. 2 ஒயிட் கொடுத்தோம். 2 ஒயிட் இன்னுமும் சரியாகல. 1 மாசம் ஆகுங்கிறாங்களே. ஊசி போட்டு 1500 ரூபா வரைக்கும் செலவு பண்ணி விட்டோம். 1 மாசம் ஆகுன்றாங்களா? அது இப்பதான் கொஞ்சம் சுமாரா இருக்கு. சரி. அருணாச்சலேஸ்வராய நமச்சிவாய. எங்க ஐயா யாருமே காணா? இப்போ நீங்கள் ரேகை வைக்கிறதுக்கு போயிருக்கிறாங்க. ஐடி கார்டு. ஓ சரி. அதுக்கு அந்த சாமி வந்து ஒருத்தர் ருத்ராட்ச மாலை வந்து அவர் இதுக்கு போயிருக்கிறாரு. பாண்டிச்சேரி கண்ணு. ஆமா சொல்லியிருந்தாரு. அருணாச்சலம். ஓம் நம சிவாய. இல்லையே ஏன்னா முந்தா நேத்து வரல? இல்ல சாமி, முந்தா நேத்து வரல, நேத்தா வரல. நான் வரல. ஆனா இந்த வண்டி வந்துச்சு. எல்லாருமே வாங்கினாங்க. நான் வரல, இந்த வண்டி வந்துச்சு. தூங்கிட்டேனா? தூங்கிட்டு எங்க கிட்ட கேக்குறீங்க? தூங்கி இருப்பேன். நமச்சிவாய. இன்னொரு குழம்பு. முந்தா நேத்து வரல வண்டி. சாமி இன்னொரு குழம்பு. தயிர் சாதம். குழம்பு. என்ன ஐயா? பொரி இல்ல அது முடியல. கொஞ்சம் இல்ல முடியல அப்படி இல்ல, வரலாம். அதுக்கு உண்டான கொஞ்சம் ஆண்டாண்டு நம்ம இன்னும் இந்த இதையே இது இன்னும் அடுத்த வருஷம் இது இன்னும் நிறைய தீபாவளி நிறைய பண்டிகைகள் இருக்கு, விசேஷங்கள் வருது. ஆமா, அதனால நவராத்திரி வேற. ஆமா, கொஞ்சம் அதனால நேரத்தே நான் எங்க வீடு பூஜை போட்டோன்னா, சமையல் இது பண்ற பூஜை போட்டோன்னா வீடெல்லாம் கிளீன் பண்ணணும். நாங்க பூஜை போடணும் அப்படியே பூஜை போடுறது இல்லை. நாங்கள் வீட்டில் இருந்து 1 வருஷமா நாங்கள் பழைய பொருட்கள்லாம் வந்து எடுத்து தேவையில்லாத பொருட்களை அகற்றிட்டு எல்லாம் எந்தெந்த இடமும் நல்லா கிளீன் பண்ணி, அதுக்கே வந்து நம்மளுக்கு தெரியும் வருஷத்துல ஒரு வாட்டி தான் ஆயுத பூஜைக்கு தான் நம்ம இந்த கிளீனிங் ப்ராசஸ்ல இறங்குவோம். மீதி நாள் ஒட்டனை மட்டும் அடிச்சு விட்டுருவோம். ஸோ அதனால நேற்று ரொம்ப கிளீனிங் ப்ராசஸ் கொஞ்சம் அதிகமா இருந்துச்சு. அதனால இது எல்லாம் முடிச்சுட்டு போறதுக்கு இங்க வந்துட்டுனா அதுவும் கொஞ்சம் கட் ஆயிடும். ஆமா, இது நம்ம பூஜை புனஸ்காரங்கள்னு சொல்லி இதை வந்து நம்ம சொல்றாங்க, அது நல்ல விஷயம். அறிவியல் ரீதியாகவும் வந்து வருஷத்துக்கு ஒரு வாட்டி வந்து வீட்டை வந்து சுண்ணாம்பு அடிக்கணும், கிளீன் பண்ணணும். காரணம் என்ன? அதனால தான் இப்போ சில பேர் ஆயுத பூஜைக்கு பொங்கல் இது பண்ணுவாங்க, சில பேர் பொங்கலுக்கு வெள்ளை அடிப்பாங்க. ஏன்னா அந்த டஸ்ட் இருக்கு பார்த்தீங்கன்னா, டஸ்ட் தான் வந்து மிகப்பெரிய நோய். டஸ்ட் ஒன்னா சேர்ந்து பாருங்க, வீடு ஃபுல்லா அந்த தூசிகள், அதுதான் மிகப்பெரிய நோய். சுவாச மண்டலத்துக்கு வந்து ஈஸியா நோஞ்சி நோயை வந்து அதிகப்படுத்தும் அப்படின்னு சொல்றாங்க. அது இல்லாம சுத்தபத்தமா வருஷத்துல ஒரு வாட்டி வைக்கணும் அப்படின்றது வந்து இறைவனுக்கு பிடித்த இடம். வீடு வந்து சுத்தமா இல்லறங்கள் எல்லாம் நல்லா சுத்தமா இருந்தாது தெய்வங்கள் வந்து. ஆமாங்க ஐயா. அதனாலதான் ஒரு வருஷத்துக்கு ஒரு வாட்டி வெள்ளை அடிக்கணும்னு. இப்ப பணம் அதெல்லாம் விலைகள் ஏறிடுதால இப்ப ஒரு 2-3 வருஷத்துக்கு ஒரு வாட்டி அடிக்கிறாங்க. ஆனா சுத்தம் பண்ணணும் கண்டிப்பா. ஆயுத பூஜை அது போல சுத்தம் பண்ணணும். பெரும்பாலும் வீடு சுத்தம் பண்ணிடுறாங்க. ஆமா, அதுதான். இல்ல கிராமப்புறங்கள நம்ம ஸ்லாப் இருக்கு, நிறைய ஸ்லாப் இருக்கு வீட்டுல, நிறைய பாத்திரங்கள் இருக்கும், அந்த எல்லாம் இருக்கும். நம்ம என்ன பண்ணுவோம், யூஸ் மட்டும் தான் பண்ணுவோம், ஒட்டனே இருந்தா மட்டும் தான் அடிப்போம். டெய்லியும் ஸ்லாப்ல போய் சுத்தம் பண்ணிட்டு இருக்க முடியாது. வாரத்துக்கு ஒரு வாட்டி நிறைய வேலை இருக்கு. அது மொத்தமா சுத்தம் பண்ற ப்ராசஸ் தான் வந்து இந்த சரஸ்வதி பூஜையில பண்ணிடுவாங்க. வருஷத்துல ஒரு நாள். ஆமா, ஒரு நாளைக்காக கலைமகள் அப்பதான் குடியிருப்பா. ஆமா, அப்பதான் குடியிருப்பா அருணாச்சலம். சிவாய நமஹ. அருணாச்சல சிவாய நமஹ. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. நமச்சிவாய. ஐயா, ஓம் சிவாய சங்கர அருணாச்சலேஸ்வராய நமஹ. நல்லா இருக்கணும், எல்லாரும் நல்லா இருக்கணும். அன்னதானம் கொடுத்தவங்க, மனதார தூய்மையாக இருக்கிறவங்க எல்லாரும் நல்லா இருக்கணும். வரட்டுங்களா? வேற என்ன விசேஷம் சொல்லுங்க. ஒரு சாப்பாடு வாங்கி சாமியார்கள் கொடுக்குறோம். போயிட்டுமா? நேற்று வரல, முந்தா நேற்று வந்தோமே. நான் வரல கூட வண்டி வந்து நேற்று வரல, பார்த்துட்டு சரஸ்வதி பூஜை இல்லை, எனக்கு கொஞ்சம் வீட்டுலலாம் வேலை இருந்துச்சு. நமக்கு தெரியல, நீங்க அந்த வகையில் பிசினஸ் பண்ணவங்களுக்கு தெரியல. சரி, வேலை இருக்கும். ஆமா, கிளீனிங் வேலைலாம் கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு. கேட்டுங்களா? சிவ 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 சிவாய சிவ சிவாய சிவ சிவ. சார், கார் கூப்பிட்டா நிக்காது சார், நீங்க தான் சார் முன்னாடியே வந்துருக்கீங்கன்னா. காருக்கு காது கேட்காது சார், அது வந்து வாகனம், அது காது கேட்காது. மனிதர்களுக்கு தான் காது கேட்கும். சரியா? போன காரை வா வான்னு கூப்பிடுறீங்க. சரி. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. சிவாய. வாங்க. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய.
நல்லா இருக்கிறேங்க. வந்தனே ஐயா தான் வந்தாங்க. நான் தான் என்கிட்ட தான் பேசியிருந்தீங்க 2 நாளும். இல்லை ஒரு நாள் நம்ம பேசணுமா? நேற்று தான் நான் வந்தேன். நேற்று அவனை பார்க்கவே இல்லையா? நேற்று நேற்று வெளியூர்ல எதனா போயிருந்தீங்களா? கொள்வாள் போயிருந்தேன் ஐயா. சாப்பாடு காலைல சாப்பிடலையா? இன்னும் இல்லை. அதனால தான் தெரியல யார் வந்தது நான். நான் தான் வந்து பேசினேன் நேற்று முந்தானத்தில் அவங்க கிட்ட. அப்படியா? ஞாபகம் இல்லை. ஞாபகம் இல்லையா? மறந்துட்டுக்கிறேன். மறந்துட்டீங்களா? நமச்சிவாய நமக. ஓம் நமச்சிவாய நமச்சிவாய் நமச்சிவாய். நமச்சிவாய். போயிட்டு வாங்க. ஞாபகப்படுத்தினே இருக்கிறீங்களா? யோசிச்சுனே போறாரு போல பாரு. அப்படியே திங்க் பண்ணினே போறாரு. நம்ம தானா ஒரு வேலை அதானா ஒரு வேலை அவர் தான் பேசணுமா? நீ பூரா யோசிச்சு நாளைக்கு சொல்லுங்க. என்ன பாத்தீங்களா இல்லையாண்ணா? நமச்சிவாய 2 வேலை சொல்லணும். ஓம் நம சிவாய. வணக்கம். நல்லா இருக்கீங்களா? சுகமாக இருக்கின்றீர்களா? நல்லா இருக்கும், எல்லாமே நல்லா இருக்கும். நம சிவாய. தயிர் தயிர் வேணும். ஒன்று கொடுங்க. பெருமானே ஈசனே போற்றி போற்றி. அருணாச்சலம் அருணாச்சலம். வெள்ளை சாதம் மட்டும் ஒன்றே ஒன்று. ஒரு பக்கம் பொரி போகுது, ஒரு பக்கம் ஸ்வீட்டு போகுது, நடுவில் பீடி போகுது. எதனா ஒன்றாவது உள்ள போட்ட 3மே ஒன்றா போகுது. அச்சுக்கு போகுது. பொறுமை. அருணாச்சலம். போயிட்டு வாங்க. சம்போ மகாதேவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ராகவேந்திராய நம. ஓம் நம சிவாய நமக. போயிட்டு வாங்கம்மா. அருணாச்சலம். நாலு நாளா இல்லையா நீங்க? இந்த நேரத்து கூட ஆள் இல்லை தானே? எங்க போயிட்டீங்க நீங்க? மறந்துட்டீங்களா? இல்ல அந்த பையனுக்கு ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு யாரு கூட ஒரு பையன் ஒருத்தன் தேவான்னு சொல்லிட்டு என்னாச்சு? கீழே விழுந்துட்டாப்ல வண்டியில. சரி சார். அந்த வண்டி மாற்றணும். சரி சார். நல்லா இருக்கீங்களா? மூளைக்காட்டுக்கு போயிருந்தேன். கட்டு. சரி. ஒயிட் ரைஸ் 2 கொடுங்க. 2 ஒயிட் ரைஸ் கொடுத்துருங்க. வணக்கம். ஐயா வணக்கம் ஐயா. ஓ வாங்க ஐயா. வாங்க. நமச்சி ஐயா வாங்க ஐயா. நமச்சி வாங்க. வாங்க. வேலை கோயிலில் வேட்டி வச்சிருக்கேன் பின்னாடி. ஓம் நம. சரி. மேட்லாம் கொடுக்க கூடாது, ஜெயில போட்டுருவாங்க. சந்தோஷம் போட சொல்லு. என்ன போட்டுருவாங்க? இன்னைக்கு என்ன சாதனை? நமச்சிவாய். காரக்குழம்பு, தயிர் சாதம். தயிர் வேண்டானே, வெள்ளை சாதம். இல்ல ஐயா, காரணம் என்னன்னா நம்ம கொடுக்க கூடாது. நான் தான் கொடுத்து இங்க கொட்டா போடுறதுக்கு எல்லாத்தையும் ஏற்படுத்தணும்னு சொல்லி பொருளையை கழிப்பு விட்டாங்க. வேற நான் கொடுத்தேன்னு வச்சுக்கோங்க. அது கலர் சாதம் வேண்டானே, வெள்ளை சாதம் ஒன்றும் இருக்குது. நமச்சிவாய். தர்மம் எடுக்கிறீங்களா? அதில் வச்சு கொஞ்சம் சேர்த்து வச்சு மேட்டு வாங்கி உங்களுக்கு தேவையான சாப்பாடு ஓகே, அத்தியாவசியத்துக்கு உண்டான உங்க பொருள் மட்டும் வாங்கிக்கலாம்ல. நமச்சிவாய. அருணாச்சலம். சிவாய நமச்சிவாய. நமச்சிவாய நம. பரவாயில்ல போட்டுங்க. தாத்தா 1 2 வேஸ்ட் பண்ணக்கூடாது. இப்போ அப்படியே வைக்கிறாமே ரூம்ல. நாளைக்கு 1 ராவிக்கா சாப்பிட்றியா? கண்டிப்பா. நமச்சிவாயம். அருணாச்சல ஈஸ்வராய நமக. போயிட்டா அம்மா. வணக்கம்மா. சார் பார்த்தேன் நான் உங்களை, அப்படியே கார்ல வந்தீங்க, பின்னாடி அந்த 1 டே ஃபுட் சர்வீஸும் போட்டிருக்கான்னு பார்த்துட்டு தான் கார் நிறுத்துனீங்க. அதனால கண்டிப்பா நம்ம சப்ஸ்கிரைபர் தான் வராங்க போல இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுட்டேன். வாங்கம்மா. அருணாச்சலம். நம்ம எங்க இருந்து மாறீங்க? நாங்க வந்து ராமக்கல் மாவட்டம். நாமக்கல். சரி, ஒரே நிமிஷம் சாப்பாடு வாங்கி இருமா. சரி, நான் உங்ககிட்ட கொடுத்துட்டு வாங்கிக்கிறேன். நான் சாப்பாடு கொடுத்துட்டு அப்புறம் வாங்கிக்கிறேனே.
தனியாக ஒரு பாட்டில் கொடுத்தாங்க. தண்ணியா குடுறா, தண்ணி குடு. நான் 24 மணி நேரம் உங்களுக்கு தான் ஹார்ட் அட்டாக்கு பெட்ரு இப்போ ஃபோன் பண்ணி நீங்க நாகராசாமிட்டு இருக்கிற நீங்க அங்கே தான் இருந்தோம். ஓ சரிங்க சரிம்மா சரிம்மா. பெட் ரெஸ்ட்டாக தான் இருக்கிறேன். அன்னைக்கோட மீனை வந்து ஹார்ட் அட்டாக் அது கிளியர் பண்ணிட்டாங்கல்ல? ஆஞ்சியோ பண்ணியாச்சுல, அப்புறம் ஃப்ரீயா இருங்க. முடியல அது அதே நினைப்பு உங்களை திரும்ப திரும்ப உங்களை வந்து ஃபீல் பண்ண வைக்கும். மாத்திரை சாப்பிட்டு ஒன்றும் இல்லைம்மா, 100% பிளாக் ஆகிருக்கு பாருங்க. 90% பிளாக் ஆகிருக்கவங்களாம் இன்னும் 20 வருஷம் 25 வருஷம் வாழ்ந்து தான் இருக்கிறாங்க. அதெல்லாம் சாவு வந்து நம்ம தீர்மானித்து கிடையாது, கடவுள் தீர்மானிக்கிறது. ஓ தம்பி கோன் தண்ணியா இல்லடா. நமச்சிவா நமகா. என்னம்மா? வணக்கம் வணக்கம் செல்லம் வணக்கம். பேராண்டி அம்மா போதுமா தண்ணி? அம்மா ஒரு உங்க பேரண்ணா ஒரே நிமிஷமா குழந்தை கொடுத்து. அம்மா போதுமா? சாப்பாடு என்ன வேணுமா? வாட்டர் பாட்டில் கொடுப்பா. அம்மா ஓம் நம சிவாய நம்ம. கண்டிப்பா அண்ணாமலையார் அருளால நல்லபடியா இருக்கணும் நீங்க, சரிங்களா? நோய் வந்து உடம்பாலையும் மனசாலையும் உடனே திறணும் உங்களுக்கு. அப்படிங்களா ஐயா? நீங்க தான் இல்லையா? நமச்சிவாய் நாமக்கல். அம்மா வாங்கம்மா. அருணாச்சலம். உங்க பேருங்கம்மா? என் பேர் சம்பூர்ணா. வனஜா. ஹேமலதா. குட்டி பையா உங்க பேரு? பிரசன்னா. என்ன படிக்கிறீங்க? ஹாய் உங்க பேரு? பிரணவ். நீங்க என்ன படிக்கிறீங்க? ரெண்டாவது. ஓகே ஓகே சார் வணக்கம். சார் என்ன சார் உங்க பேரு? ஸ்ரீவித். ஆதித்து ஸ்ரீவித். சூப்பர் நேம்யா. சார் உங்க பேர் சார்? ஸ்ரீராம். எங்கம்மா போயிட்டு வரீங்க நீங்க? சரி சாப்பாடு வேணா அந்தாண்ட வாங்கிக்கோங்க. என்னால வர முடியல இவனுக்கு, அதனால பாப்பா 6 மாசமா 1 வருஷமா ஐயா நீங்க வாங்க அப்படி போய் வாங்கிக்கோங்க. பாப்பா போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டே. சரிம்மா சரிம்மா. நான் திருவண்ணாமலையில் நான் போன்ல உங்களை பார்த்தேன். என்ன பாத்தீங்களா? போன்லயா டிவிலயா? போன்ல. நான் தான் 24 மணி நேரம் அதுக்கு டெய்லி பாப்பீங்களா? ஆமா. ஸ்கூலுக்கு போக மாட்டீங்க அப்ப? போவேன். சரி சரி. கொஞ்சம் பெரிய பையன் ஆன உடனே இது போல ரொம்ப கஷ்டப்படுறவங்க, வயசானவங்க, ஏழைங்க, நல்லவங்களுக்கு மட்டும் சாப்பாடு எடுத்து கொடுங்க, சரியா? நம்ம பர்த்டே கல்யாண நாள் அது போல நாள்ல வந்து வீணா செலவு பண்றாங்க பாரு, அந்த மாதிரிலாம் இல்லாம இந்த போல ஒருத்தர் 2 பேர் வயிறார சாப்பாடு போட்டாலே போதும். நம்மளுக்கு நம்ம ஆயுசுக்கும் நம்ம பரம்பரைக்கே புண்ணியம், சரியா? இதெல்லாம் உனக்கு தெரியாத ஆயுசு பரம்பரைலாம் யோசிப்பான். ஒரு 15 இயர்ஸ் கழிச்சு இந்த வீடியோ வந்து நீ யூடியூப்ல இருக்கும் பாப்ப. ஓ நம்ம போயிருக்கோம் போல இருக்கு அப்படின்னு. ஏன்னா அப்பதான் உனக்கு எல்லாமே தெளிவா இருக்கும். 15 இயர்ஸ்ல ஒரு 10 வருஷத்துல தெளிவாயிடுவீங்க எல்லாருமே. இன்னும் என்ன வயசு ஆகுது உங்களுக்கு? தெரியல. வர முடியலையா? அப்புறம் பாப்பா மணி. என் பேரு வினோத் குமார். ஆமா நான் சொல்றல பொழுது நீ வினோத் குமார்னு. ரொம்ப நன்றிம்மா. சாப்பாடு கொடுத்துட்டோமா? சரி. எல்லாம் ஒண்ணுதான் கொடுத்துரு. எத்தனை பேர் எப்படி சாப்பிடுவீங்க? புளிசோறு, சப்பாத்தி, கத்திரிக்காய் தொக்கு. வீட்டுல இருந்து வரும்போது எல்லாமே ரெடி பண்ணி எடுத்துன்னு வந்துட்டீங்க. சரி சரி சரி. நான் சொல்லிட்டேன், நான் திருவண்ணாமலைக்கு போய் வினோத்துக்குமார் பார்த்துட்டு தான் சாவான்னு சொல்லி. ஐயோ என்னம்மா அச்சா அப்படிலாம் சொல்லாதீங்கம்மா. எல்லாமே அண்ணாமலையார் தான் அவருடைய. நமச்சிவாய நமக. எல்லாமே அண்ணாமலையாரோட திருவிளையாடல் இல்லாமா. அவரு தான் வந்து நம்ம எல்லாருமே இப்போ எங்கேயோ இருக்கிற நீங்க ஐயா இவங்கெல்லாம் வந்து இந்த நேரத்துல என்ன பார்க்கணுன்றதும் நான் உங்களை பார்க்கணுன்றதும் எல்லாமே முன்னாடி எழுதப்பட்ட விதி. அது எல்லாமே இறைவனுடைய செயல்மா. அங்க நெடுவில் இங்க ஆமியாருங்க கேட்டுட்டு வந்தோம், ஒரு 2 ஒருத்தர் போயிட்டாரு அப்படின்னாங்க. இல்லையே இந்த பக்கம் தான் வருவேன் நான். ஆக்சுவலா ஆப்போசிட் சைஸ் தான் கொடுப்பேன் நான். அப்புறம் இந்த பக்கம் நான் சீட்டி அந்த பக்கம் உட்காந்துனேன். இது நாகாத்தம்மனை பார்த்தனா இந்த இடத்துல தான் நாகராஜ சாமி இருக்கும் அப்படின்னு வண்டி திருப்பிட்டு போய் அவர்கிட்ட போய் 2 ஆப்பிள் கொடுத்துட்டு சரிம்மா பேசிட்டு பாத்தீங்களா? சரிங்கம்மா. நீங்க 2 பசங்க தானே? பசங்க இருக்காங்க? எனக்கு 2 பையன் 2 பொண்ணு. ஐயா சார் வந்து இளைய பையன். ஆமா சின்ன பையன் அவன், பெரிய பையன் தனியா இருக்கிறான். இந்த 2 பொண்ணு பேத்திங்க. அம்மா இல்ல, நான் தான் மாத்துக்கிறேன். சரிம்மா சரிம்மா. எமோஷன் ஆகாதீங்க. ஏன் எமோஷன் ஆகுறீங்க? சொல்ல முடியல கண்ணு. அது இங்க பாருமா, மனசு நீங்க உள்ளுக்குள்ளே ஃபீல் பண்றீங்க, ஐயோ நமக்கு இந்த நோய் வந்துருச்சு, நமக்கு ப்ராப்ளம். அம்மா நீங்க நல்லா இருப்பீங்க. இந்த பையன் கல்யாணம் பண்ணிட்டு அவன் பேரப்பிள்ளைய கொஞ்சிட்டு தான் உங்களுக்கு அதுக்கப்புறம் விமோசனமே கிடைக்கும். என்ன உங்களை பார்த்துக்கிறதுக்கு எவ்வளவு அற்புதமானவர்களா இருக்கிறாங்க.
ரோட்ல பாருங்க எத்தனை பேர் வந்து எவ்வளவு பேர் வந்து பாத்துக்க முடியாம கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. ஆனா உங்களை பாத்துக்கிறது இவ்வளவு அற்புதமான குடும்பம் இருக்குல்ல, சொல்லுவேன் அதை நினைச்சு சந்தோஷப்படுங்க. அந்த சந்தோஷமே உங்களுக்கு இன்னும் 10 வருஷம் வாழ வைக்கும். அங்க போய் நிம்மதியா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி வந்து நான் போய் வினோத் கூட இருந்துக்கிறேன். வாங்க எங்க வீட்டுக்கு கூட வாங்க போலாம். அங்க இருந்துக்கிறேன் ஆமா அப்படிங்கிறது. உங்களை மாதிரி நிறைய அம்மாக்கள் எங்க வீட்டுக்கு வரன்றாங்க. அதுக்காகவே நான் என்ன பண்றேன், ஒரு பெருசா வந்து ஒரு ரயில்வே கேட் மாதிரி எதனா ஒரு இடத்த வாடகை எடுத்துக்கலான்னு இருக்கிறேன். காலையில நீங்க சொல்றதெல்லாம் பாத்து அதான் நான் சொன்னேன். இது எப்ப இருந்து கொஞ்சம் கொஞ்சமா காசு சேர்த்துக்கிற மாசம் 1000 ரூபாய் பணம் வரும். பரவாயில்லம்மா. அதை வச்சு தான் அன்னைக்கு 2000 அனுப்பிச்சு விட்டேன். அப்புறம் இப்போ வந்து அதை வச்சுதான் வரீங்களா இல்லை நானும் பஸ்ஸேரி போட்டேன். ஐயோ அப்புறமேட்டு வந்து நான் நல்லா பாருங்க எங்க பையன்லாம் ரொம்ப நல்லா பார்த்தாலே தெரியல. இவ்வளவு ஒரு அற்புதமான ஒரு குடும்பம் கிடைச்சுமோ சந்தோஷமா இருங்க. ஜாலியா பேர பிள்ளைங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. பெரியவங்க கண்டுக்குவான் இல்லை அழுவான். எல்லாருக்கும் மனசுக்குள்ள இருக்குமா, பெரியவங்க கண்டுக்க மாட்டாங்க. இல்ல இங்க பாருங்க, சில பேர் ஓப்பனா பாசத்தை காமிப்பாங்க, சில பேர் மனசுக்குள்ள வச்சு நிற்பாங்க. உங்களுக்கு எதனா ஒன்னாதான் உங்களுக்கு பதறும். இப்ப நம்ம சில பேர் கண்டிக்கிறோம் பாத்தீங்களா, பசங்களை ஏன் கண்டிக்கிறோம், பாசம் இல்லாமல கண்டிக்கிறோம். அதனால எல்லாருக்குமே உங்க மேல அன்பு இருக்கும், கவலைப்படாதீங்க. ஏய் குட்டி பையா, பாட்டி நல்லா பாத்துப்பியா? வாங்க வீட்டுக்கு ஒரு நாளைக்கு வாங்கன்னு சொல்லு. வீட்டுக்கு வேலைக்கு வாங்க. கண்டிப்பா வரேன் செல்லம், கண்டிப்பா வரேன். டேய் இறங்கி வாடா, இறங்கி வாடா. என்னங்க பாம்பு என்ன புதுக்குள்ள இருக்குது? இறங்கி இறங்கி வரீங்க. நேத்து கூட பார்த்தத. சரிங்கம்மா, ரொம்ப சந்தோஷம், ரொம்ப நன்றி. பசங்களை நல்லா படிக்க வைங்க. அம்மாவுடைய இறுதி காலங்கள் வரைக்கும் சந்தோஷமா பாத்துங்க, அதுவே போதும். ஏன் வீரா கரையாவும் புத்துக்கட்ட கருநாகங்குடி அந்த இடத்துல தான் நாகராஜ் சாமி வீடு தான். இல்ல பேருக்குமா புத்து, பேருக்கு பாருங்க புத்து, நாங்க பார்த்தோம். ஆமா நீ இந்த அவர்கிட்ட அந்த கொஸ்டின் கேட்டது அவர்கிட்ட கேட்டீங்க. இவர் டெய்லி அங்கதான் கும்பிட்டு போவாரு. அதே சப்த கன்னிகள் எங்க குலதெய்வம், அது 7 கன்னிமார்கள். அது பாக்குறப்பா அன்னைக்கு கூட ஒண்ணு இருக்குடா இல்ல 2ல இருந்துச்சு அப்படின்னு சொன்னேன். என்ன புத்தா பாம்பு பாம்பு. ஆமா அப்படின்னு ஓப்பனா சொல்றேன். இந்த வீடியோ நான் போய் என்ன கேட்டாங்கன்னா எனக்கே தெரியாது. நானே ஐயோ நான் பேசுறேன், நான் போனேன் மறந்துடுறேன் நிறைய. சார்ஜ் வந்து சார்ஜ் போட்டுட்டு ஏய் உங்க வீடியோ குடுறி செல்ல ரொம்ப சந்தோஷமா. டிவி பார்க்க பிடிக்காது. ரொம்ப நன்றிம்மா, ரொம்ப நன்றிம்மா. எடுக்கிறவங்க இருக்கிறாங்களா? ரொம்ப நன்றிம்மா, ரொம்ப நன்றிம்மா, ரொம்ப நன்றிம்மா. சரிப்பா, ரொம்ப சந்தோஷம், ரொம்ப நன்றி. நீ நல்லா காமெடி பண்ற. பாட்டிக்கிட்ட மேடம், அப்புறம் ஒரு நாளைக்கு அக்கா நல்லா பண்ற வீரா. சரிங்க மீனா கண்டிப்பா மீனா கேட்டேன்னு சொல்றாமா. என்னங்கம்மா, என்னம்மா, வாங்க வாங்க அப்படியே வாங்க அம்மா, வாங்கம்மா வாங்கம்மா, அக்கா வாங்க. ஒரு நாளைக்கு லீவ் கிடைச்சா கண்டிப்பா கண்டிப்பா எல்லார் வீட்டுக்கும் வரேன். ஒரு நாளைக்கு எல்லார் வீட்டுக்கும் வரேன். எங்கேயோ போயிட்டு என் வீட்டுக்குள்ள உன் வீட்டுக்கு அதே மாதிரி. ஆமா ஆமா, அதையும் கொஞ்சம் பார்க்கணும்ல. நம்ம கூட பார்க்காதுக்க மாட்டேன், பழைய வீடியோலாம் கூட பார்ப்பேன். சரிங்கம்மா வாங்க. வீடியோ எடு. ஓம் நம சிவாய. சரியா? இந்த குட்டி பையன் தெரியல, வாடியா. ஓகே 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 ஓகே. ஐயா பயங்கரமா ஒரு டாடி, கொஞ்சம் பாத்துங்க. சரிங்க நமச்சிவாய, சந்தோஷமா போயிட்டாங்க. அண்ணா உங்க சேவை ரொம்ப நன்றிங்கம்மா. இல்ல அங்க பாருங்க, இப்ப நம்ம பேசுறோம்ல, ஓ நல்ல வேலை இன்னும் 2 நிமிஷம் பேசுவாங்க, உடனே போன் எடுத்து பார்ப்போம். உடனே போன் எடுத்து பார்ப்போம். பேசும்போது செல்ல நோண்டிட்டு இருப்பாரு, எல்லாரும் தூங்குவாரு. ஆமா, நான் தான் பொழுதுனையும் பாத்துக்கிட்டு தான் இருக்கிறேன். உலகம் பூரா தெரியும்டா நீ தூங்குறானு. அப்படியே இல்லம்மா அண்ணாடி. இந்த வீரா சரிங்க அண்ணனுக்கு மச்சனுக்கு அம்மா எல்லாமே சொல்லுவாங்க. ஒரு நாள் நடந்த கதையெல்லாம் திரும்ப நாங்க ஆபீஸ் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் இதெல்லாம் நடந்துச்சு. சரிங்கம்மா சரிங்கம்மா. ரொம்ப இந்த வயசுல நீங்க அந்த வீடியோ கதையை கேக்குறீங்களே நீங்க. இல்ல இதெல்லாம் எங்களுக்கு ஒரு மோட்டிவேட்டா இருக்கும். சரிங்கம்மா கண்டிப்பா பண்ணுங்கம்மா, கண்டிப்பா பண்ணுங்க. இங்க தான் பண்ணணும்னு இல்ல, நீங்க பாக்குற இடம் எந்த இடத்துல பண்ணாலும் ஓகே, நல்ல விதமா பண்ணுங்க. சரிங்களா? அதுவே போதும். சரிங்க ஐயா, நமச்சிவாய. போயிட்டு வாங்கம்மா, போயிட்டு வாங்கம்மா. குட்டி போய் பாய். எல்லாருக்கும் பாய் சொல்ல. பாய் பாய் அண்ணா பாய் சார். பாய் சார். சார் சார் வணக்கம் சார். பாய் சார். பாய் 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 செல்லம். பாய் 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 பாய். பாத்துங்க நமச்சிவாய. போயிட்டு வாங்க, போயிட்டு வாங்க. என்னால முடிஞ்ச 4 நாள் கழிச்சு அனுப்புறேன். அம்மா
இந்த அன்பு இருக்கு பாத்தீங்களா, சரி வருங்க. அதுதான்மா இந்த அன்பு இருக்கு பாத்தீங்களா, இந்த மாதிரி உங்களை போல அன்பானவங்க நிறைய பேர் மனசு வச்சாலே இறைவன் அதுக்கு வழி விட்டுருவாரு. இத்தனை நாளா எப்படி அந்த இன்னமேட்டாச்சும் ஒரு புண்ணியத்தை சாரலாம்னு சொல்லுவியா? ஆமா 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 ஆமாங்க. அது என் மனசுலயும் பதிஞ்சு. சரிங்கம்மா சரிங்கம்மா சரிங்க. ஒவ்வொரு சொல்ற கருத்தும் ஆமா பதிஞ்சு. சரிம்மா, ரொம்ப நன்றிம்மா, ரொம்ப நன்றி, மகிழ்ச்சிம்மா. நடுவே பிள்ளைங்களை நல்லா படிக்க வைங்க. படிக்க வைக்கிறது மட்டும் இல்ல, நான் வீடியோவில் சொல்லியிருக்கேன், பிள்ளைங்களை வந்து ஒழுங்கா வளங்க. காரணம் இன்னைக்கு பார்த்துருப்பீங்க, நீங்க பணங்காசு மட்டும் பிள்ளைங்களுக்கு வந்து அதை மட்டும் காமிச்சிடாதீங்க. கொஞ்சம் வளர்ந்தவொடனே பைக் கேட்பான், அதெல்லாம் நம்ம இல்லடா, நம்ம வீட்டில் எப்படி கண்டிச்சு வளர்த்தாங்களோ. ஏன்னா இன்னைக்கு நிறைய ஆக்சிடென்ட் நடக்கிறது வந்து இந்த சின்ன வயசு பசங்களுடைய இதோட வினோத்தை திருவண்ணாமலை கூட்டி போறேன், என்ன வேணாலும் திங்கிறதுக்கு கேளுங்க வாங்கி தரேன், பொம்மை கம்மா எதுவும் கேட்கக்கூடாது. ஐயோ அதெல்லாம் கேட்க முடியாது. ஐயோ போய் நாளைக்கு என்ன திட்டுவா, டிவியை கல்ல தட்டிப்பா, செல்போன் அடிப்பா, இவனால தாண்டா நமக்கு பாட்டி வாங்கி கொடுக்கல, இவனை ஒரு நாளைக்கு பழகினா. இல்ல இல்ல அப்படியெல்லாம் நினைக்க மாட்டாங்க, யாரு வந்தாலும் ஒரு நாங்க வணக்கம் தான் கும்பிடுவோம். சரிம்மா சரிம்மா சரிம்மா, நல்ல பிள்ளைங்க, நல்ல பிள்ளைங்க, நல்ல பிள்ளைங்க. பழக்கத்தை சொல்லி கொடுத்து நம்ம கிட்ட பணக்காசு இல்லைன்னா சரிங்கம்மா சரிங்க, அந்த ஒழுக்கத்தை சொல்லி கொடுத்து. சரிங்கம்மா சரிங்கம்மா. கண்டிப்பா இன்னொரு 5 வருஷம் கழிச்சு வந்து பாப்பீங்க என்ன. நமச்சிவாய் நமச்சிவாய். ஒண்ணும் இல்லம்மா, விதி வந்து அவன் எழுதிட்டான், அவன் அதை நம்ம யாராலுமே மாற்ற முடியாது, அவன் எழுதிட்டான். ஆனா நம்மளுடைய மனசை பார்த்தே அவன் வந்து என்ன இவங்க இவ்வளோ இதுவாக இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் தள்ளி வைப்பானோ கடவுளே. ஸோ அதனால சந்தோஷமா இருங்க, கவலைப்படாதீங்க. உங்க பிள்ளைகள்லாம் இருக்கிறாங்க, பேர பிள்ளைங்கள்லாம் இருக்கிறாங்க, பார்த்துப்பாங்க. பாருங்க எம்ஜிஆர் இருக்காருல்ல, எம்ஜிஆருக்கு அசிஸ்டன்ட் டூப் போட்டவர் அவர் தான். சரி சரி சரி, ஒரு டப்பி சோறு போதுமா? சரி ஐயா, நமசிவாய், போயிட்டு வாங்க ஐயா, போயிட்டு வாங்க போயிட்டு வாங்க. போதும் 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 போதும். அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, அதெல்லாம் ஐயா நீங்க வேற, இவர்தான் 1 கவுண்டர். ஆமா ஆமா ஆமா, 1 கவுண்டர். இவருக்கு ஆசையை வந்து பிரபல ஜெயில போயிட்டு உட்காரணும் அப்படின்ட்டு தான் இப்ப அந்தமான் ஜெயில் ட்ரை பண்ணுகிறாரு. ஆமா தானே? சரிம்மா சரிம்மா, வாங்கம்மா போயிட்டு வாங்கம்மா, போயிட்டு வாங்கம்மா, கை கொடுங்க, நல்லா இருப்பீங்க. சரிம்மா வாங்கம்மா வாங்கம்மா, நான் 1 கவுண்டர் போயிட்டுமா? வரேன். கை ரேகை, ஓஹோ சரி சரி, ஐடி கார்டு வாங்குற நீ, ரைட்டு, போயிட்டு வா. என் பேரை சொல்லி 1 கவுண்டர் என்கிட்ட கூட்டிட்டு இன்னி கூட வாங்கி வை. வாங்கி வச்சிடறேன். 1 கவுண்டர் கார்டு கொடுத்தானே வாங்கி வச்சிடறேன். சரி போயிட்டுமா? இல்லைன்னா நீ இல்லைன்னா எங்க போவ? வீட்டுக்கு தான் போவேன். ஓ நீ வீட்டுக்கு போமா நான் வாங்கி வச்சிடணும். வாங்கி வைக்கிறேன், அதெல்லாம் வாங்கி வைக்கிறேன். சரி சரி, நான் வரட்டுமா? போயிட்டு வரேன். ரைட் ரைட். நமச்சிவாயம். திச்சந்து தாத்தா இப்படிங்கிற கலப்பு சாதம் 1 கொடுங்க ஐயா எனக்கு. தயிர் சாதம் பரவாயில்ல, நன்றிங்க ஐயா. வாட்டர் பாட்டில். நமச்சிவாய் நமச்சிவாய், வாங்க வாங்க. ஓம் நமச்சிவாய், ஓம் நமச்சிவாய். என்ன இப்போதான் ஆறிட்டு வருது. ஓ ரொம்ப புண்ணா இருந்துச்சா? சாமி புண்ணா இருந்துச்சு, இப்போ ஆறிட்டு வருது. ஆறிட்டு வருதா? சரி சரி. ஏன் அது என்ன, எதனாலயா? அனல் 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 தாங்கல, கூலிங்காவே. என்ன அந்த பாக்கெட் என்ன விற்குது இல்ல, என்ன தடவுங்க? சரி 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 சரிங்க சரிங்க. ஓம் நமச்சிவாய. சித்து தாத்தா நமச்சிவாயம். ஒன்று வாங்கிக்கா, வாக்கா. தயிர் சாதம், லெமன் இல்லை, காரக்குழம்பு. ஒரு தயிர் ஒரு காரக்குழம்பு, ஒரு தயிர் அந்த மாதிரி வாங்கிக்கிறீங்களா? ஒரு தயிர் ஒரு காரக்குழம்பு, இன்னொரு காரக்குழம்பு கொடுத்துரு, அவ்வளோதான். இந்தாக்கா சாப்பிடுக்கா. கோயம்பு பெஸ்ட்டாக கட்டிக்குதா? வாக்கா, தண்ணி பாரு டேங்க்ல வருது இல்ல, அப்புறம் என்ன?
அப்புறம் 3 அக்காவும் கோச்சிக்குவாங்க என் மேல. சரிக்கா சரிக்கா வரேங்க்கா. நைனா உடம்பு பார்த்துக்கோ. ஓம் நம சிவாய. நமச்சிவாய. நாமலை ரோகரா. ஒன்று ஒரு மாத்திரை என்ன மாத்திரா? இந்த ஒரு மாத்திரை கொடுங்க. ஐயோ உடம்புல உங்களுக்கு என்ன பிரச்சனை? உடம்பு வலிக்கு தான் வேற என்ன இருக்கு? உடம்பு வலி அப்படி கேளுங்க. இந்த மாத்திரை கொடுப்பீங்களே அப்படின்னு என்ன அர்த்தம்? வாங்கி வச்சுருந்தா 2 நாளைக்கு ஒரு கட்டு போட்டு வந்து வலி வலி தரேன். அது அதிகமா யூஸ் பண்ணக்கூடாது. கத்திரிக்கோள் அதுலேருந்து கத்திரிக்கோள் எடுத்து 2 மாத்திரை கட் பண்ணு. ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை போடும். ஒரு வாரத்துக்கு 1. உடம்புல வலி, உடம்பு ஜுரம், அந்த மாதிரி வளவளத்து போகிறது அந்த மாதிரி இருந்ததுன்னா அது வந்து அந்த மாத்திரை வந்து என்னன்னா வந்து பெயின் கில்லர். அதிகமாக வந்து யூஸ் பண்ணக்கூடாது. அந்த வலி போயிடுச்சுன்னா விட்டுடணும். தொடர்ந்து நீங்கள் அடுத்த வாரம் தொடரக்கூடாது. அது அப்படிலாம் கிடையாது. ஒரு மாதத்துக்கு ஒன்று கூட இருக்கணும். ஏன்னா நம்ம டாக்டர் கேட்டு தான் போடுறோம். நம்ம டாக்டர் வந்து ஃபோன்லேயே வந்து இது பண்ணுவார். அவரை கேட்டு தான் மாத்திரைலாம் கொடுக்குறோம். அதனால அவர் என்ன சொல்றாருன்னா சும்மா மாத்திரை வாங்குறாங்கப்பா, அவங்களுக்கு உண்மையாலுமே உடம்புல ஏன்னா பிரச்சனைனா மட்டும் கேளுப்பா, மாத்திரை எல்லாருமே கொடுக்குறாங்க வாங்கி போட்டுங்கிறாங்க அப்படின்னு சொல்றாரு. அதுக்காக தான் இது. சரிங்களா? சரி சரி போயிட்டு வரட்டுங்களா? என்ன தாத்தா சாப்பாடா? வா, அவருக்கு லீவ், சாப்பாடு கிடையாது அவருக்கு. காலிலேருந்து சரி சரி. ஓம் நம சிவாய. ஓம். இப்போதான் இன்னும் காலிலேருந்து சாப்பிடலையா அவரு? சாப்பிட மாட்டார் காலையில். ஓ மதியானம் நம்ம சாப்பாடு தான். அது இங்கே கூட சாப்பிட மாட்டார். உங்கள் சாப்பாடு வந்து சாப்பிடுவார் டெய்லி. நேற்றுக்கு இருந்தாலும் படுத்து தூங்கிட்டு நீங்கள் விட்டுட்டு போயிட்டீங்க. அவரை சாப்பிடல. இல்லை அவங்க கொடுத்துருப்பாங்களே. படுத்து நீங்கள் தூங்கிட்டு இருந்தீங்கன்னா எப்படி 6 அடிப்பாங்க, அவ்வளோதான். ஒவ்வொருத்தரும் போய் ஏற்க முடியாது. நேற்று உட்காந்து வாங்கிட்டு போயிட்டோம். உடையா தாத்தா, என்ன உடையா தாத்தா, என்ன ஊருக்கு போயிருந்தா? சாப்பிட்டே இல்லையா? சாப்பிட்டியா? இந்த சாப்பாடு வேணுமா? சாப்பிட்டியா? சரி. நைட்டுக்கு வச்சிருப்ப? நைட்டுக்கு இருக்குது சாப்பாடு. ஓ, சேமிச்சு வச்சுட்ட. பூ வேணுமா? என்ன பூ? பூ மல்லிப்பூ. மல்லிப்பூ எனக்கு மல்லிப்பூ தான். அதாவது ஜப்பான் இளவரசி வந்து பார்த்துட்டு போறாங்க. ஜப்பான் இளவரசியா? எப்போ வந்தாங்க? இப்போ கொஞ்ச நேரம். ஐயோ தாத்தா, என்கிட்ட சொல்லலாம்ல. என்ன தாத்தா, நானும் அவங்களை பார்க்கணும் ஆசையா இருந்தேன். சித்தாத்தூர் போய்க்கிறாங்க. சிறுநாத்தூர் போய்க்கிறாங்களா? சித்தாத்தூர் எதுக்கு போயிருக்காங்க? ஜப்பான் சித்தாத்தூர் அங்க இருக்கிற ஆராய்ச்சி பண்ணுவாங்க. அதுக்கெல்லாம் நான் பதில் சொல்ல முடியாது. ஓ சரி. என்ன கேட்டா? நான் என்ன கேட்டேன்? சால்ட்டு. இது என்னது இது? சால்ட். அது போதும். போதுமா? அவங்க இளவரசி வந்தாங்கன்னா அடுத்த வாட்டி என்ன சொல்லு, எனக்கு ஆசை அவங்களை பார்க்கணும்னு. இப்போ போயிடுவாங்க. ஐயோ, ஒரு அரை மணி நேரம். இப்போ பஸ் பிடிச்சின்னு போனா பார்க்க முடியுமா? பஸ் பிடிச்சி போனா பார்க்க முடியும். ஐயோ, ஒரு அரை மணி நேரம். அவ்வளோதான். நான் தாத்தா இது சித்தாத்தூர் இருக்குது. சித்தாத்தூர் மெட்ராஸ் கிட்ட. இப்போ வந்து உடனே போயிட்டாங்க. உன்கிட்ட பேசினாங்களா? இல்லை, என்கிட்ட கொஞ்சம் ஏதோ ஒரு 10 ரூபாய் என் கையில் கொடுத்தாங்க. 10 ரூபாய் கொடுத்துட்டு போனாங்களா? இளவரசின்றாங்க 10 ரூபாய் கொடுத்துட்டு போறாங்க. உங்களுக்கு ஒரு தரம் உண்டு. ஓ சரி சரி தாத்தா. அந்த வாட்டி இளவரசி இந்த வழியில தான் வந்தாங்க. இந்த வழியில வந்தாங்களா? இந்த வழியில இப்படி போனாங்க. சரி தாத்தா. 10 ரூபாய் கொடுத்துட்டு போயிடறாங்களா? வச்சுக்கங்க. என்ன மட்டுமா? உப்பு இதையாவது பத்திரமா பார்த்துக்கோ. அப்புறம் யாருன்னா எத்து போட்டாங்க என்ன போற? வேண்டாம் தண்ணி கொடு. போயிட்டுமா? போயிட்டு வந்துட்டான். வரேன். போயிட்டு வா. நமச்சிவாயம். மாத்திரையா? என்ன பிரச்சனை உனக்கு? உடம்பு தலைவலி. நமச்சிவாய நமக. போயிட்டு வாங்க. வாங்கிக்கோ. ஒரு சாப்பாடு கொடுறா. தலைவலி அந்த மாத்திரை கட் பண்ற. சாமியார்களுக்கு தான் ஃப்ரீ. பொதுமக்களுக்கு 300 ரூபாய் டாக்டர் பீஸ். ஏக்கா, பொதுமக்களுக்குன்னா 300 ரூபாய் டாக்டர் பீஸ். ஓகேவா? மாத்திரைக்கு தனி காசு. மாத்திரைக்கு இப்போ ஃபோன் போட்டு கொடுக்குறேன் டாக்டருக்கு. இந்த மாதிரி தலைவலின்னு சொல்லு, மாத்திரை கொடுக்க சொல்லுவாரு. 300 ரூபா வந்து ஃபீஸ் கட்டிட்டு. இப்ப
என்னக்கா சரி அப்ப நான் கட்டுறேன். நான் தான் கட்ட. எப்ப கட்ட போறா? நீ எவன் காட்ட சொல்லு நான் இப்ப கட்டுறேன். கூட இந்தா. எடுறா டேய் எடுறா 300 ரூபாய். என்னக்கா 300 ரூபாய் கேட்டா நீ மாட்டு மொத்தமா எடுத்து கொடுக்குறேன். உனக்கு எவ்வளவு தேவையாகுதோ எடுத்துக்கின்னு மீதி என்கிட்ட கொடு. உனக்கு இல்லாத காசா? சரி, உனக்காக நான் இன்னைக்கு மாத்திரைக்கு பணம் கட்டுறேன். பிரியா உனக்காக. ஆமா ஓ அக்கான்னு ஒண்ணு இருக்குது, உடம்பு சரியில்லைன்னு கட்டுறேன் போ. சாப்பாடு வாங்கி போவா, சாப்பாடுக்கு வந்துட்டு போவாத. இல்ல அது வீடியோல போட்டு நம்ம லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் வெளிநாட்டுக்கெல்லாம் அமைச்சு சம்பாதிக்கிறோமா. ஃபிகர் இல்ல எலிசபெத் ராணி, அதனால தாத்தா ஒரு சாப்பாடு கொடுறேன். பேரன் அடிச்சு விட்டானா? எதுக்கு? சாப்பாடு வாங்கினதுக்கு. அதுக்கு என்கிட்ட வந்து சண்டை போடுற உன் பேரனை போய் கேட்காம, ஏன்டா நீ சோறு போட்டா நான் ஏன்டா ரோட்டுக்கு போறேன்னு கேட்காம. தம்பி வாங்கிக்கடா வர. இந்த போ போ. என்ன தூக்கி மாட்டாங்க? யாரு? ஓம் நமச்சிவாய். நான் என்ன பண்ண, சின்ன பசங்க கேட்காது சொல்றது. இந்த மாதிரி இந்த பக்கம் ஓடியா நிக்கிறான், அந்த பக்கம் ஓடியா நிக்கிறாங்க, பெரியவர் நிக்கிறாரு, சாமியார் நிக்கிறாருன்னு கொஞ்சம் கூட தெரியல அதுங்களுக்கு. என்ன பண்றது, விடுங்க. நம்ம பேர பிள்ளைங்க மாதிரி மன்னிச்சு விட்டுருந்தோம். சரி சரி சரி. சரி தாத்தா. யார் தூக்கி போனது பேகா? யாரும் தூக்கிட்டு போக மாட்டாங்க. கணக்கா இருக்கு, கணக்கு சொல்ல முடியாது. தூக்கின்னு போயிடுவாங்கன்னு பயப்படுற. ஆமா. அதெல்லாம் ஒன்றும் எடுக்க மாட்டாங்க தாத்தா. போ தாத்தா போய் சாப்பிடுனா பூஜை பண்ணு போ உட்காந்து. வரேன் தாத்தா, போயிட்டு வா. அது பாருங்க குழந்தைங்க என்ன பண்ணும், சாப்பாட்டுக்கு ஓடியாருதுங்க கை நீட்டிங்கன்னு. சரி போயிட்டு வரேன். ஓம் நமச்சிவாய நம. ஐயா அருணாச்சலம் நமச்சிவாய். கண்டிப்பா ஐயா அண்ணாமலையார் அருளால நமச்சிவாய் ஐயா. நமச்சிவாய். போயிட்டு வரேன் ஐயா. நமச்சிவாய். தாத்தா தாத்தா சாப்பிட்டியா? அப்படியே கை கொடு. இந்த வச்சுட்டோமா, சாப்பிடு. போயிட்டு கமலஹாசன். என்ன எங்க போயிட்டு வரீங்க? ஓரமாவா? அப்படியே நடு ரோட்ல வண்டி நிறுத்தி நிக்கிறீங்க. எங்க போயிட்டு வரீங்க? இங்க எமலிங்கத்துக்கு அங்கிட்டு போயிட்டு வரேன். அக்னி லிங்கத்துக்கு அங்கிட்டு போயிட்டு வரேன். இங்க ரொம்ப பிரச்சனையா இருக்கு. என்ன பிரச்சனை? பாத்ரூம் போக முடியல, குளிக்க முடியல, ஒரே இதெல்லாம் இருக்கு. அதனால அங்கே ஒரு ரூம் ஒன்று பார்த்துருக்கேன். போய் வாடகைக்கு போய் இருந்துருவாங்க. சரி 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 சரி. அந்த அக்னி லிங்கத்துக்கிட்ட அங்கேயே வாட்டர் கொடுத்து. சரி தாத்தா. சரி ஒரு இடத்த பார்த்துட்டு அங்கே இருந்து அங்கேயே இருக்கலாம்னு பார்க்குறேன். சரி தாத்தா. இங்கே எனக்கு குளிக்கணும், பாத்ரூம் போகணும். அதான் இல்லை கரெக்டு தான் கரெக்டு தான் கரெக்டு தான். கஷ்டமா இருக்கு. சரி தாத்தா. சரி சாப்பாடு வாங்கிக்கிறியா? மணி வாங்கிக்குவா. உங்க அசிஸ்டன்ட் அவர்கிட்ட வந்து கொடுத்துட்டு வந்தேன் தண்ணி பாட்டில். சரி சரி. ஓம் நமச்சிவாய நமக. சாப்பிடுங்க. சரி சார். குளிக்கணும், பாத்ரூம் போறதுக்கு இல்லாம இப்ப பாத்துருக்கீங்க பாருங்க. சரி பாருங்க பாருங்க. தண்ணுங்க. நமச்சிவாய். இந்தப்பா ஒன்று வாங்கிக்கோங்க. வாங்க ஒன்று வாங்க. வர கார் வருது. விடும். சரி போலாமா? வணக்கம். உங்க சர்வீஸ் நான் பார்த்தேன். சரிங்க சரிங்க. ஜவாத்மல இருந்து வரேன். சரிங்க சரிங்க. இவ்வளவு நல்லா பண்றீங்க. சரி நன்றிங்க. நமச்சிவாய். சாப்பாடு வாங்கிக்கிறீங்களா? ஒரு சாப்பாடு கொடுறா. அருணாச்சலம். நம்ம ஒரு நாளைக்கு வந்தா உங்ககிட்ட ஏதோ எங்களால முடிஞ்சு. பரவாயில்லைங்க. சாப்பிடுங்க. ஏன்னா உங்களை பார்த்து நிறைய பேர் வர்றாங்க. அதனால கொஞ்சம் எனக்கு நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய நமக. பார்த்து ஆகணும்னு யாரோ ஒருத்தவங்க இங்க போயிட்டாங்களா? அவர் பார்த்துட்டு தான் நான் போவேன். போயிட்டாங்க. சரிங்க சாமி. ஐயா ஓம் நமசிவாய நமக. ஓம் நமசிவாய நமக. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். எனக்கு மூச்சு முட்டுது. இந்த கிட்ட நான் பேசி ஃப்ரீயா. நமச்சிவாய. வச்சுட்டு வந்துருங்க ஐயா. இந்த 4 நாள்ல ஒரு சூப்பர் செய்தி. என்ன சாமி? நானும் அவரும் ஃப்ரெண்ட் ஆயிட்டோம். ஃப்ரெண்டாயா? அதை நான் நேத்து சொல்றேன்.
அப்ப நம்ம 2 பேரும் இனிமையா இருந்தோமா முதல்ல? அம்மா வணக்கம்மா, எப்படி இருக்கீங்க? வாங்கம்மா சாப்பாடு வாங்கிங்க வாங்க. அப்படியே வாங்க சாப்பாடு வாங்கிங்க வாங்க. ஆமா 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 சாப்பாடு சாப்பாடுறா டேய் சாப்பாடுறா. அம்மா வாங்கம்மா. நமச்சிவாய, ரொம்ப நாள் ஆகுது. அருணாச்சலீஸ்வராய நமக, நமச்சிவாய நமக. திருவண்ணாமலையில எனக்கு ரொம்ப பிடிச்ச அம்மா ஜனனி அம்மா. ரொம்ப ரொம்ப மரியாதைக்குரிய ஒரு ஆன்மீகவாதி. இப்போ விட்டோம் அப்படியே வந்துட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு அப்படியே துறவியை வந்து உட்காந்துருவாங்க. ரொம்ப ரொம்ப மரியாதைக்குரியவங்க, ரொம்ப ரொம்ப பண்பானவங்க. அவங்க சொன்ன கருத்துக்கள்லாம் வந்து ரொம்ப யோசிக்க வைக்கும். அதனால என்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டு ஜனனி அம்மா. நமச்சிவாயம்மா. கடவுள் என்னென்னமோ கொடுக்குறாரு. ஏதோ ஐயா இவங்க இதெல்லாம் திருவண்ணாமலையில என்னுடைய பிறந்த நாளைக்கு எனக்கு புடவை கொடுத்தது. அருமை அருமை. எனக்கு ரொம்ப சந்தோஷம். அருமை அருமை. அம்மா நம்ம 2 பேரும் உட்காந்து சாப்பிடுறோம் இப்போ. கண்டிப்பா சாப்பிடலாம். சாமி எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? பரவாயில்ல. 4 நாள் வந்து ஆக்சுவலா அந்த 4 நாள் வந்து நானும் மச்சான் இங்க பாருங்க அப்படியே சும்மா சூப்பரா ஜம்முன்னு ஒரு 4 நாள் ரொம்ப ஜாலியா இருந்துச்சு. அந்த கான்வர்சேஷன் பாத்தீங்கல்ல? பார்த்தேன் கலகலகலகலன்னு இருந்துச்சு. கேள்விதான் கேட்டானே, ஏன் கார்த்திகை தீபம் ஏத்துறாங்க போறாங்க இதெல்லாம் அப்படி நோண்டி. ஆல்ரெடி நிறைய பேர் ஏன் எங்களுக்கு அது சொல்லல ஆல்ரெடி இதெல்லாம் வீடியோல சொல்லிட்டேன். கார்த்திகை தீபம் என்னுடைய வீடியோ தனிப்பட்டதுலயே நான் சொல்லிட்டேன். கார்த்திகை தீபம் ஏன் கொண்டாடப்படுது, ஏன் தீபம் ஏத்துறாங்க அப்படிங்கிற விஷயம்லாம் சொல்லிட்டேன் நானு. சார் சில பேருக்கு தெரியாம இருக்கலாம், வீடியோ முன்னாடி பார்த்தாங்கன்னா தெரியும். உங்களுக்கு தெரியும்ல? தெரியாது. நான் சாமி நீங்க அதுக்கப்புறம் உங்ககிட்ட ஒரு நிறைய பேர் சொல்லியிருப்பாங்களே. கண்டிப்பா. அப்ப நீங்களே சொல்லிடுங்க. அதாவது அண்ணாமலையார் வந்துட்டு என்ன வடிவத்தில் இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு தேடலாம் அப்படின்னு சொல்லிட்டு விஷ்ணு பகவான் வந்து பன்றி வாகனத்துல இறங்கி பாதத்தை தேடுறதுக்கு போறார். இந்திரன் வந்து பறவை கருடன் வடிவத்தை எடுத்துட்டு உச்சியை ஆதியை தேடுறதுக்கு போறாங்க. அந்த ஆதியையும் அந்தத்தையும் பிடிக்க முடியாம தீப பிளம்பாக காட்சி கொடுத்த இடம் திருவண்ணாமலை. அதனால என்னுடைய உருவம் எது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலையார் வந்துட்டு நான் தீபமாக திருவண்ணாமலையில் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்ததுனால அதை கார்த்திகை மாசம் அப்படின்னாலே முருகப்பெருமானுக்கு உகந்த மாசம் தான். முருகப்பெருமானுக்கு வந்து நம்ம விளக்கு போடுவோம் கொள்ளுவோம். ஆனா திருவண்ணாமலையில வந்துட்டு தீப பிளம்பா வந்துட்டு அண்ணாமலையார் காட்சி கொடுத்ததுனால அங்க மலை மேல வந்துட்டு விளக்கேத்தி கார்த்திகையப்போ கொண்டாடுறோம். இதுதான் வந்துட்டு உண்மையான காரணமாக இங்க வந்த மக்கள் கிட்ட வந்துட்டு நம்ம மச்சான் கேட்டதுக்கு அப்புறம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். இப்போ அதுதான் காரணம். உங்களுக்கு அவங்க சொல்லியிருக்காங்க, ஆனா வந்து சொன்ன விஷயங்கள் வந்து சொல்லியிருக்காங்க, அவங்க ஓரளவுக்கு சொல்லியிருக்காங்க. சொன்ன விஷயங்களை வந்து ஏன்னா சாமி இது சொல்லல, சாமி கிட்ட கேட்டதால சாமி சொல்றாரு. அதனால இவரை தவிர எடுத்துக்காதீங்க. தீப திருவிழா வந்து நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். கார்த்திகை தீபம் ஏன் ஏத்துறாங்க அப்படின்றது வந்து லிங்கோத்பவரா காட்சி அளிச்ச இடம் வசிக்கிறேன். இது தீப திருவிழா வந்து எப்படி எதனால வந்து தீப திருவிழா தீபம் ஏற்றப்படுது கொண்டாடப்படுதுன்னா, சிவபெருமான் அவர் வந்து தனியா இருக்கிற விட்டுருங்க, பிரம்மர் விஷ்ணு பகவான் அவங்க 2 பேருக்குள்ள யார் உலகத்துல மிகப்பெரிய ஆள், கடவுள்கள்ல நான் தான் பெரிய ஆள், நான் தான் பெரிய ஆள்னு சொல்லிட்டு ஒரு கர்வம், ஒரு போட்டி மனப்பான்மை வந்தது. ஒரு இது மாதிரி வந்தவொடனே நான் தான் இல்ல, நான் தான் வந்து படைக்கிறேன், அதனால நான் தான் பெரிய ஆள் பிரம்மர். விஷ்ணு பகவான் வந்து நான் தான் எல்லாரையும் நீ படைச்சாலும் நான் தான் காக்குறேன், நான் தான் பெரிய ஆள் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேருக்குள்ள ஒரு ஈகோ. அப்ப வந்து சிவபெருமான் வந்து இதை பாக்குறாரு. பார்த்துட்டு அவர் வந்து எதுவுமே சொல்லல, அமைதியா இருக்கிறாரு. ஓகே, நான் வந்து நீங்க 2 பேர்ல யார் வேணாலும் பெரிய ஆளா இருங்க, நீங்க நான் சொல்ற விஷயத்த என்னுடைய அடியையும் என்னுடைய முடியையும் யாரு முதல்ல பாக்குறீங்களோ அவங்க நீங்க பெரியவங்க, நான் ஒத்துக்கிறேன், நானும் வந்து சரணடைஞ்சிடறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கான்வர்சேஷன். இது வந்து அவங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன். புராண கதையா சொன்னா நல்லா வேற மாதிரி சொல்லணும், இது எல்லாருக்கும் சிம்பிளா புரியுற மாதிரி சொல்றேன். சோ அப்ப சிவபெருமான் வந்து என்ன பண்றாரு, போட்டிக்கு வந்து நடுவர் ஓகேவா. மேல வந்து அன்ன பறவையில வந்து பிரம்மதேவர், அவரு இந்திரன் கிடையாது, அவர் வந்து என்ன பண்றாரு, சிவபெருமானுடைய தலையை நோக்கி தலையை பார்க்கணும், அதாவது முடியை பார்க்கணும். விஷ்ணு பகவான் வந்து வராக அவதாரம், வராக அவதாரம் எடுத்து காலு தேடணும் அப்படின்னு சொல்லிட்டு பூமியை தோண்டினே போறாங்க.
பல லட்சம் ஆண்டுகள் தேடுறாங்க. இவருடைய அடியையும் இவருடைய முடியையும் படைக்கும் கடவுளான காக்கும் கடவுளான பிரம்மா விஷ்ணுவே பல லட்சம் ஆண்டுகளா தேடுறாங்க. ஓகேங்களா? ஐயா இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு இது இருக்கும். சோ பல லட்சம் வருடங்களா இவர் வந்து தலையோடைய உச்சியை பார்க்கறதுக்கு பிரம்மா வந்து அன்னப்பறவையில வந்து அமர்ந்துட்டு போறாரு. விஷ்ணு பகவான் வந்து வராக அவதாரம் பன்றி அவதாரம் எடுத்து பூமியை நோண்டிட்டே போறாரு. லட்சம் ஆண்டுகள் போகும்போது விஷ்ணு பகவான் வந்து கடைசி வரைக்கும் இவருடைய பாதத்தை பார்க்க முடியாது, ஒண்ணுமே பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு தன்னுடைய தவறை வந்து ஒத்துக்கிறாரு. ஐயா நான் மன்னிச்சிருங்க, கடைசி வரைக்கும் உங்களுடைய பாதத்தை பார்க்க முடியல, அடியை காண முடியலன்னு சொல்லிட்டு சரண்டர் ஆயிடுறாரு, உண்மையை சொல்லிடுறாரு. பிரம்மதேவன் இன்னும் இல்லையே முடியல போல இருக்கு, இன்னும் நம்ம தேடணும் நமக்கு பார்த்தே ஆகணும்னு சொல்லிட்டு பிரம்மதேவன் போகும்போது ஒரு தாழம்பு வந்து கீழே வருது. மேல இருந்து தாழம்பு வந்து கீழே வருது, கீழே விழுது. பிரம்மதேவர் வந்து அந்த தாழம்புவை பாக்குறாரு, பார்த்துட்டு கேட்கிறாரு, தாழம்புவே நீ எங்கிருந்து வர அப்படின்னு கேட்கிறாரு. எங்கிருந்து வரேன்னு கேட்கும்போது நான் சிவபெருமானுடைய தலையில இருந்து வரேன் அப்படின்னு அந்த தாழம்பு சொல்லுது. சொல்லும் போது எவ்வளவு நாளாவது நீ வந்து அப்படின்னு, நான் வந்து ஒரு 10,000 ஆண்டுகள் ஆகுது நான் மேல இருந்து கீழே விழுந்துட்டு இருக்கிறேன், இன்னும் நான் வந்து பூமியை போய் சேரல அப்படின்னு சொன்ன போது, ஐயோ இன்னும் இவ்வளோ இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு, தாழம்புவே நான் தான் இந்த உலகத்துல வந்து மனிதர்கள், ஜீவராசிகள், தாவரங்கள் இது எல்லாத்தையுமே படைக்கிறவன், உன்னையும் நான் தான் படைச்சிருப்பேன். சோ உன்னை படைத்தவனாக நான் உங்ககிட்ட ஒரு உதவி கேட்கிறேன். நீ வந்து நான் வந்து சிவபெருமானுடைய தலைமுடியை பார்த்ததாகவும் அங்க இருந்து உன்னை பறிச்சுக்கிட்டு வந்ததாகவும் நீ வந்து சிவன் கிட்ட வந்து சாட்சி சொல்லணும், பொய் சாட்சி சொல்லணும் அப்படின்னு அவர் சொல்லும் போது, தாழம்பும் படைச்சவரே சொல்றாரு, அவரும் மும்மூர்த்திகள் தானே, அவரும் ஒரு கடவுள்ல மிக பெரியவர் தானே அப்படின்னு சொல்லிட்டு தாழம்பு என்ன பண்ணுது, சிவபெருமான் கூட போயிட்டு பொய் சாட்சி சொல்றாங்க ரெண்டு பேரும். இவரு நான் பாத்துட்டேன், உங்களுடைய தலைமுடியை பாத்துட்டேன் நானு அப்படின்னு. எப்படி நீங்க பாத்தீங்கன்னா ரப்பர் சாட்சிக்கு தாழம்பு இருக்கு, உங்க தலையில இருந்தானே, உங்க தலையில இருந்து தாழம்பு தானே இது, ரப்பர் சாட்சி அதை வேணா கேளுங்க அப்படின்னு. சிவபெருமான் வந்து கடவுள் அவருக்கும் தெரியும், ஆனா போற்றியில வெல்லணுமேன்றது அவருடைய அறியாமை, அந்த நேரத்துல அவருடைய எண்ணங்கள் வந்து மறைஞ்சிடுச்சு. ஏன்னா அவரும் ஞானி, இவரும் ஞான திருஷ்டியில பாப்பாங்கன்னு. ஆனா அந்த போட்டியில வென்றே ஆகணும்ன்ற ஒரு அந்த ஒரு அறியாமை வந்து கடவுள்ன்றதையே மறந்துட்டு போய் பேசிட்டாங்க பாருங்க. பயங்கர உக்கிரமாகிய சிவபெருமான் கடுப்பாயி பொய் சொல்றீங்களே, இப்படி ஒரு கடவுள் படைக்கும் கடவுளா இருந்து இப்படி பொய் சொல்றீங்களே அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப உக்கிரமாயி அவர்கிட்ட சொல்றாரு, இந்த மாதிரி பொய் பேசின பிரம்மா நீங்க வந்து ஒத்துக்கிட்டு இருக்கலாம், இல்லன்னு கூட விஷ்ணு ஒத்துக்கிட்டாரு, அந்த மாதிரி ஒத்துட்டு இருக்கலாம். அம்மா வணக்கம்மா, நல்லா இருக்கிறேம்மா. சரிங்கம்மா. ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்குது. ஒரே நிமிஷமா, ஒரு சின்ன அப்ப வந்து சிவபெருமான் இப்படி பொய் சொல்லிட்டேன், எப்படி பொய் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு, உலகத்துல இதுக்கு மேல உனக்கு வழிபாடே இருக்கக்கூடாது, உலகத்துல உனக்கு கோவிலில் பிரம்மர் கோவில் இதுக்கு மேல எந்த கோவிலும் இதுக்கு மேல இருக்கக்கூடாது, வழிபாடு உன்னை யாரும் வணங்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சாபம் கொடுத்துடுறாரு. விஷ்ணுக்கு எவ்வளவு கோவில் ஒண்ணு கொடுத்துடுறாங்களா. தாழம்பு வந்து இதுக்கு மேல எந்த பூஜை புரஸ்காரங்களையும் உன்னை வச்சு படைக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சிவபெருமான் வந்து கோபத்துல சாபம் கொடுத்துறாரு. ஓகேங்களா? அப்படி லிங்கோத்பவரா அடி முடி காணாத அண்ணாமலையா உருவான இடமே இந்த திருவண்ணாமலை. ஓகேங்களா? அந்த பிரம்மாவும் விஷ்ணுவும் வந்து இது போல வந்து அவர்கிட்ட கேட்டுக்கிறாங்க, இந்த இடத்துல இந்த நிகழ்வு நடந்தால் நீங்க வந்து வருஷத்துக்கு ஒரு வாட்டி இந்த நாள்ல அக்னி பழம்பா வந்து காட்சி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த திருவண்ணாமலையில அந்த ஒரு நாளை வந்து கார்த்திகை நாள் பௌர்ணமி தினம் அந்த ஒரு நாள் நடந்த நிகழ்வு, அந்த ஒரு நாளை நிகழ்வை வந்து இந்த உலகத்துல வந்து உலக மக்கள் வந்து தெரிஞ்சுக்கணும்ன்றதுக்காக மலை உச்சியில அக்னி பழம்பா, அக்னி லிங்கம்ல இது அக்னி ஸ்தலம் இல்ல, அதனால அக்னியை வந்து மலை உச்சியில ஏத்தி இறைவனோட சுரூபமா இருக்காரு, அக்னி சுரூபமா இருக்கிறாரு, அடியும் முடியும் காணாத அண்ணாமலை, அதனாலதான் அப்படி அக்னி சுரூபமா காட்சி அளித்த இடமே திருவண்ணாமலை. அந்த ஒரு நிகழ்வுக்காக தான் இங்க வந்து தீபம் ஏத்துறாங்க. இது இன்னும் டீட்டெயிலா சொல்லலாம், ரொம்ப நேரம் பேசிக்கினே போவோம், அதனாலதான் அந்த ஒரு நிகழ்வு தான் வந்து தீபம் ஏத்துறாங்க. கார்த்திகை தீபத்துடைய
வரலாறு இதுதான். ஓகேங்களா? முருகருக்கு ஏன் இது பண்றாங்கன்னா அக்னி நெற்றிக்கண்ல இருந்து உருவானவர் தான் முருகன். தன்னுடைய நெற்றிக்கண் வந்து நெருப்பு அந்த நெருப்புல இருந்து உருவாகினவர். ஏன்னா அதை பத்தி நிறைய கதைகள், அதை பத்தி நிறைய சொல்லியிருக்கேன். என்ன என்னுடைய வீடியோக்கள் பார்க்கட்டும் மக்கள். அப்படி உருவானவர் அது வந்து கார்த்திகையில பிறந்தவர் முருகன். சோ அதனால அவருக்கும் வந்து அந்த நெருப்பு பொறியில உருவானவர்ல அவருக்கும் மலை உச்சியில இருக்கும் போது அந்த மலை உச்சியில தீபம் ஏத்தி அவருடைய இது வந்து நம்ம வந்து சொல்றாங்க. இதுதான் வந்து கார்த்திகை தீபம் திருவண்ணாமலையில ஏற்றத்துக்கு உண்டான வரலாறு. பதில் சொல்லியாச்சு கார்த்திகைக்கு. அது அப்ப சில பேர் கேட்பாங்க, பிரம்மர் கோயில் இல்லன்றீங்களே, திருப்பட்டூர்ல கோயில் இருக்கு, பிரம்ம கோயில் திருச்சி பக்கத்துல திருப்பட்டூர்ல இருக்கு, அப்ப நீங்க சொல்றீங்க அப்படின்னா அது அந்த கோயில் வந்ததுக்கு காரணம் வரலாறு என்னன்னா, உத்தரகோச மங்கை வந்து சிவபெருமான் பிறந்த ஊர் அப்படின்னு எல்லாரையும் கருதப்படுது. அந்த உத்தரகோச மங்கையில பிரம்மதேவனும் தாழம்புவும் போய் கடுமையான தவம் இருந்து இறைவன் கிட்ட மன்றாடி மன்னிப்பு கேட்டு அப்புறமா இறைவன் வந்து மனமிறங்கி சரி இதுக்கு மேல உங்களுக்கு கோவில் வந்து இது பண்ணலாம் அப்படின்னு சொன்னதான் அந்த உத்தரகோச மங்கையில வந்து இன்னைக்கு பிரம்மரை வழிபடுறாங்க. அந்த உத்தரகோச மங்கையில பிரம்மரை வழிபடுவாங்க. தாழம்பூவை வச்சு பூஜை பண்ணுவாங்க சிவன் கோயில் அந்த உத்தரகோச மங்கையில மட்டும்தான். அவங்க 2 பேருக்குமான அந்த இது வந்து அங்க. ஆமா. அப்புறம் திருப்பட்டூர்ல பிரம்மதேவருக்கு கோயில் வந்து இருக்கு. திருப்பட்டூர்ல நிறைய பேர் இப்ப வந்து வழிபடல, அது என்னன்னு தெரியல. ஆனா இதுதான் நடந்தது. கார்த்திகை தீபம் வந்து இப்படிதான் வந்து கார்த்திகை தீபம் கொண்டாடுறாங்க. 4-5 நாளாக இருந்த ஒரு பெரிய கேள்விக்கு அங்க உட்கார்ந்து, அதாவது லிங்கோத்பவரா காட்சியளித்து அடிமுடி காணாம, அடிமுடியே பார்க்க முடியாது, அதுதான் திருவண்ணாமலை. அடியும் பார்க்கல முடியும் பார்க்கல, பிரம்மதேவரும் விஷ்ணுவும் மன்றாடி பார்க்க முடியாத ஒரு மலையா நின்று அக்னிஸ்வரூபமா காட்சி அளித்த இடமே திருவண்ணாமலை. அதனாலதான் அந்த ஒரு நிகழ்வை தான் வருஷந்தோறும் கார்த்திகை தீபமா வந்து திருவண்ணாமலையில தீபம் உச்சியில ஏத்துறாங்க. 10 நாள் 11 நாள் மிகப்பெரிய திருவிழா நடக்கும். அந்த திருவிழாவை ஒட்டி தான் உலகத்துல இருந்து பல லட்சம் மக்கள்கள் வருவாங்க. அர்த்தநாரீஸ்வரரா இந்த கார்த்திகை நாள்ல தான் அம்மை பார்வதி அம்மா வந்து சிவபெருமானிடம் தவம் இருந்து அவர்ல பாதியா வந்து சேர்ந்த நாள் இந்த கார்த்திகை நாள் தான். அதனாலதான் நம்ம சாயந்தரம் இங்க தீபம் ஏத்துறதுக்கு முன்னாடி நம்ம கோவில்ல இருந்து வந்து தீபம் அர்த்தநாரீஸ்வரர் வெளில காட்சி கொடுப்பாரு. கோவில் வந்து அப்படியே நல்ல மேலதாளம் முழங்க அப்படியே கோவில் கொடிமரத்தாண்ட இருந்து அர்த்தநாரீஸ்வரர் ஒரு ஆட்டமா அப்படியே சிறப்பா அப்படியே காட்சி தந்து இங்க இருந்து சிக்னல் கட்டுவாங்க. சிக்னல் அர்த்தநாரீஸ்வரர் காமிச்ச பிறகுதான் இந்த சிக்னலை பார்த்து அவ்வளவு உச்சியில தீபம் ஏத்துவாங்க. சோ இது எல்லாமே திருவண்ணாமலையோட மிகப்பெரிய சிறப்பான நிகழ்வு சாமி. ஆமா, வருஷம் அதுதான் வந்து இதுதான் அடிமுடிக்கான இதுதான் தீபம். சோ இத வந்து யாருன்னா கேட்டாங்கன்னா உங்களுக்கு சொன்னவங்க வந்து சில விஷயங்கள் கொஞ்சம் அவங்க சொல்லி தெரிஞ்சிருக்கு, கொஞ்சம் சொல்லியிருக்காங்க. நான் இதுக்கு முன்னாடி என்னுடைய வீடியோலயும் இது போல விஷயங்களை சொல்லிட்டேன் நான். இதுதான் சாமி. ஓகேங்களா? ஒரு பொன்னியின் செல்வன் படம் பார்த்த மாதிரி இல்ல சாமி, இதுதான் ஒரு அற்புதமான நிகழ்வு சாமி. திருவண்ணாமலைன்றது ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு. காரணம் இல்லாம ஒரு மலை உச்சியில வந்து வருஷந்தோறும் வந்து ஒரு மிகப்பெரிய திருவிழாவை கொண்டாடி தீபம் ஏற்ற மாட்டாங்க. கண்டிப்பா. அதனால சிவன் பிரம்மா விஷ்ணு 3 பேரும் சேர்ந்த இடம், சேர்ந்த கதை இது. மற்ற இடத்துல தனித்தனியா அவங்க காட்சி கொடுத்திருப்பாங்க, தனித்தனியா அவங்களுடைய விஷயங்கள்லாம் நடந்திருக்கும். தனித்தனியா வந்து அவங்களுடைய அதான் சொல்லுவாங்களே அவதாரங்களா, தனித்தனி அவதாரங்கள் தனித்தனி விசேஷங்கள் நடந்திருக்கும். இந்த இடத்துலதான் சிவனும் பிரம்மாவும் போட்டி போட்டு தேட முடியாம லிங்கோத்பவரா காட்சி ஆகுது. சிவராத்திரி அன்னைக்கு ரொம்ப ஃபேமஸா அப்படியே அண்ணாமலையார் கோயிலுக்கு பேக் சைடு இருக்கிற லிங்கோத்பவர், நீங்க அண்ணாமலையாரை கூட லிங்கோத்பவருக்கு மிகப்பெரிய கூட்டம் உலகத்துல இருந்து வருவாங்க. அந்த லிங்கோத்பவருக்கு மிகப்பெரிய பூஜை நடக்கும் சிவராத்திரி அன்னைக்கு. சிவராத்திரி மாத வருஷ சிவராத்திரி. அந்த சிவராத்திரி அன்னைக்கு மிகப்பெரிய ஒரு சூப்பரா இருக்கும். அதுதான் சாமி. ஓகேங்களா? அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்க. இதுவும் எனக்கு தெரிஞ்சதுதான். இதுல எதனா தப்பு இருந்தாலும் மன்னிச்சிடுங்க. நாகராசு, ஐ அம் ஃப்ரம் சென்னை. ஓகே. வினோத் தெரியுதா யாருன்னு? ஈஸ்வரான்னு சென்னையில இருந்து. வணக்கம்மா. நல்லா இருக்கீங்களாம்மா? இவரையும் பார்த்தேன். இவரை பார்க்க தான் வந்தேன். சரிங்கம்மா. அப்புறம் ஃபுட் சர்வீஸ்க்கு. சரிம்மா. எதிர்பார்க்குற மாதிரி இல்லையா நம்ம ஜனங்க எங்க ஜனங்க மாதிரி இருக்கு. சரிம்மா, ரொம்ப நன்றிம்மா. ரொம்ப நன்றி. ரொம்ப சந்தோஷம். பார்த்து நீங்க சொல்றதெல்லாம் கேட்டுட்டு. சரிங்கம்மா. இன்னொரு ஒரு இடத்துக்கு வந்து கொடுக்கறது அதெல்லாம். சரிம்மா, ரொம்ப சந்தோஷம். ரொம்ப நன்றிம்மா. ரொம்ப எல்லாமே அண்ணாமலையார் தான்மா, நம்ம ஒண்ணும் கிடையாதுமா. அவர் இல்லைன்னா ஒண்ணும் பண்ண முடியாது. இந்த சின்ன வயசுலவே அவ்வளவு சொல்றீங்கல்ல, அந்த ஞானம் வந்து சிவன் எல்லாம் உங்க கையிலே கொடுத்துருக்கோம்.
இல்லம்மா அவர் இது பண்ண மாட்டாருமா. பணத்தை தொட மாட்டீங்க. ஆமா பண்ண மாட்டாருமா. இல்ல அன்னதானம். சரிம்மா நான் கொடுத்துட்றேம்மா. நமச்சிவாயம்மா. ரொம்ப தேங்க்ஸ். சாப்பாடு எடுத்துட்டு ஒரே நிமிஷம் இருங்க. சாப்பாடு சாப்பிடவே இல்லை. ஒரே நிமிஷம் இருங்க சாமி, ஒரே நிமிஷம் சாப்பாடு கொடுத்துட்டு வந்துடுறேன். அந்த அம்மா கூட காசு விட்டாங்கண்ணா. சரி 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 சாப்பாடு கொடு, டக்குன்னு கொடு. சரிங்கம்மா. என்னைக்கு கொடுக்கணும்மா? அசோக் ஃபேமிலி ஃபுல்லா. சரிங்க. இல்ல என்னைக்கு கொடுக்கணும்னு சொல்லுங்க, ஏன்னா மற்ற டேட்ல வேற யாருன்னா சொல்லியிருப்பாங்க. உங்க இஷ்டம். சரிங்கம்மா. எங்க அது பையன் மீனா கிட்ட தகவல் சொல்லிடுங்க. மீனா கிட்ட தகவல் பையன் பாஸ் ஆனா கொடுக்கணும்னு. பாஸ் ஆயிடுவாருமா, அதெல்லாம் பாஸ் ஆயிட்டாரா? அப்படியா? சரிங்க அதுக்கப்புறம் நாங்களும் போட்டோம். சரிங்கம்மா சரிங்கம்மா. நான் பேரெல்லாம் வாட்ஸ்அப் பண்ணி. யாருன்னு உங்களுக்கு தெரியும்? ஆனா நல்லா எழுச்சி வினோத். என்னம்மா சொல்றீங்க? ஆமா நீ ஃபர்ஸ்ட் போது ரொம்ப குண்டா இருந்த. சென்னைக்கு தான் வரேன்னு நினைக்கிறேன். ஆமாம்மா. ட்ரீட்மெண்ட்லாம் போலமா? அதெல்லாம் இல்லம்மா. யாருன்னு தெரியுமா? கருணாநிதி தெரியுமா? தெரியும். காமெடி ஆக்டர். காமெடி ஆக்டர் கருணாநிதி பொண்ணுங்க தானே. நாகேஷ் கருணாநிதி காமெடி ஆக்டர் நாகேஷ் ஐயா தெரியும். அவரோட நான் உங்களுக்காகவே போயிட்டு நான் வச்சிருக்கேன் நான் போட்டோ எல்லாம். மீனா பார்த்திருப்பா நான் தெரியாது. அவங்க பழைய படம். கருணாநிதி அவங்க மகள். நீங்க 3 பேருமே வா? நாங்க 2 பேர். 2 பேர். அவங்க பொண்ணு. அவங்க பொண்ணு. சரிங்கம்மா ரொம்ப சந்தோஷமா, ரொம்ப சந்தோஷம். உங்களை பார்த்தது ரொம்ப மகிழ்ச்சி. கண்டிப்பா உங்க குடும்பங்கள் எல்லாமே அண்ணாமலையார்களால் நல்லபடியா இருக்கும், நோய் நொடி இல்லாம வாழ்வீங்க. ரொம்ப நன்றிம்மா. அதான் நீங்க ரொம்ப பெருமையா கொடுக்குறீங்க. அது பார்த்து நான் இப்போ டெய்லி அது சீரியல் கூட டெய்லி. சரிம்மா ரொம்ப நன்றிம்மா, ரொம்ப நன்றிம்மா. சரிம்மா நமச்சிவாயம்மா. நமச்சிவாயம் ஐயாட்ட சொல்லிட்டு கிளம்புறேம்மா. டீட்டெயில் அவங்க சொல்றேன்னு இருக்காங்க. சாமி சாமி கிளம்பிட்டாங்களா? நான் கிளம்புறேன் சாமி, டைம் ஆயிடுச்சு. இன்னும் வராங்க, வெயிட் பண்றாங்க. ஆமா ஐயோ நான் போன முறை கொடுங்க எந்த கையில் இல்லை, ஏதாவது இப்போ கட்சியெல்லாம் உங்களை பார்த்தேன். நமச்சிவாய் நமச்சிவாய் நமச்சி. சாப்பாடு சாப்பாடு பரவாயில்ல கொடுங்க, எல்லாத்தையும் கொடுங்க. சாப்பாடு வாங்கிங்க. சாமி கொடுங்க. சாப்பாடு ஒன்று வாங்கிங்க. ஒன்று வாங்கி சாமி நீங்க எப்படி நல்லபடியா போயிட்டு வாங்க. நல்லபடியா போயிட்டு மீண்டும் நாளைக்கு சந்திப்போம் பல விஷயங்களோட. சரிங்க சாமி சரிங்க சாமி. போயிட்டு வரேன் சாமி. போயிட்டு வரேன். இதுதான் விஷயம். ஓகேங்களா? அதான் ஐயா தெளிவா சொல்லுங்க. இன்னும் தெளிவா இருக்கு. இன்னும் தெளிவா சொல்லுவோம். இன்னும் தெளிவா என் வீடியோல சொல்லிருக்கேன். இப்ப டைமிங் இல்ல நமக்கு. 25 பக்கம். அம்மா போயிட்டு வரேம்மா. நமச்சிவாயம்மா. போயிட்டு வரேம்மா. போயிட்டு வரேம்மா. சாமி போயிட்டு வரேன் சாமி. வரேன் சாமி. வரேன் சாமி. சாப்பாடு வாங்கிக்கோமா? வாங்கம்மா. தேங்க்யூம்மா. அண்ணா வினோத்தண்ணா போயிட்டு வரேண்ணா. வாங்க ஐயா. நமச்சிவாய நமச்சிவாய. வாங்க ஐயா. தண்ணி ஒன்று கொடுத்துரு. ஒன்று வாங்கிக்கோமா. நமச்சிவாய நம்ம அம்மா வாங்கிக்கா. வாங்கிக்கோமா. வாமா வாமா. அம்மா போயிட்டு வரேம்மா. போயிட்டு வரேம்மா. அம்மா போயிட்டு வரேம்மா. அம்மா போயிட்டு வரேம்மா. போயிட்டு வரேம்மா. நான் என்ன பண்ண வரேண்ணா பார்த்துட்டு சாமி. வா வா கிளி சாமந்திய பார்த்து வா. ஒரு வெள்ளை சாதமா? சரி சரி போய் சாப்பிடு. போயிட்டு வரியா? வரமா? அப்படிதான் அங்கே வாங்குறீ. என்ன நீ வரலையா? சரி சரி சரி. அந்த அம்மாவா? சரி எல்லாம் ஒரே மாதிரியே இருக்கிறீங்களா காட்டியா? சரி போயிட்டுமா? சிவாய நமக. தாத்தா வரேன் வரையிரு. தாத்தா 1 2 நான் தாத்தா ஆயுத பூஜை கொண்டாடிக்கிற போல கலர் காயெல்லாம் ஒட்டிக்கிறா. எல்லாம் நல்ல வண்டியெல்லாம் கழுவி சூப்பர் தாத்தா. சூப்பர் தாத்தா. சூப்பர் தாத்தா. கண்டிப்பா கண்டிப்பா. நீ அதுதான் தாத்தா, அதுதான் சூப்பரா வச்சுக்கிறா பேரு. ஓகே தாத்தா. அட்டமா வண்டி ஆயுத பூஜை கொண்டாடிக்கிறாரு பத்தி அழகா அவரு. வாங்க ஐயா.
ஓம் நமச்சிவாய நமக. என்னாச்சு உடம்புக்கு? சளி படி புதுசா. ஆமா ஆமா ஆமா, இந்த எல்லாருக்குமே சளி பிடிச்சி விடுது. ஆனா ஒண்ணும் இல்லை, கவலைப்படாதீங்க. மாத்திரை சாப்பிட்டு நீ கொடுத்த மாத்திரை தான் வேற சாமியார் கொடுத்தாரு. சாப்பிட்டேன், நல்லா ஆயிடுச்சு. பரவாயில்லைங்களா? அருமையான மாத்திரை கொடுத்துக்கிறீங்க. சரிங்க 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 சரிங்க. ஓம் நமச்சிவாய நமக. அண்ணாமலையார் அன்னதானம் கொடுத்தவங்க எல்லாம் நல்லா இருக்கும். எல்லாமே நல்லா கொடுத்த எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருமே நல்லா இருக்கணும். அண்ணாமலையார் வேண்டிக்கிறேன். ஓம் நம சிவாயம். நமச்சிவாய. நீங்க உடம்பு சரியாம இருக்கிறீங்க, ரொம்ப நேரம் பேசாதீங்க, போங்க. பரவாயில்லைங்க, உடம்பு வரல தேறி. பரவாயில்லைங்க, சரி சரி சரி. ஏன்னா தொண்டெல்லாம் கட்டி நிக்குது. ஆமா ஆமா, இன்னும் கொஞ்சம் இந்த தெம்பு வரல. யாரு அவர்? யார் இவரா? பேசித்தான் சாக வேண்டும். ஓஹோ, பேசியே சாவார். இவங்கெல்லாம் வந்து சைனா இதெல்லாம் வேலை செய்யணும், சம்பாதிக்கணும். அப்படியே பேசி நான் 38 வருஷமா லீவ் ஒரு நாள் கூட லீவ் எடுக்க மாட்டேன். எதுக்கு சொல்லல, அவருக்கு புரிஞ்சிருக்கும். 12 வயசுல வேலைக்கு வந்தவன். சரி 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 சரி, வாங்க. காருக்கு பூஜை எல்லாம் போட்டீங்களா? காருக்கு தோ போட்டுருங்கண்ணே. காருக்கு பூஜை போட்டாச்சு. சரி சரிங்க. நமச்சி, உங்களுக்கு உணவு கொடுக்குற தெய்வம் இல்லை, எனக்கும் உணவு போடுற தெய்வம் இல்லை. எப்ப நேற்று போட்டீங்க? ஆமா. சாமி குடிச்சோமே. சாமி பேசினேன். சிவாய நமக. நமச்சிவாய நமச்சிவாய. சரி சாமி, பத்திரம். பனி பாரு எப்படி இருக்குது, இப்பயே சில்லுன்னு இருக்குது பாருங்க கிளைமேட். அப்படியே ஒரு வெயிலும் இல்லாம மழையும் இல்லாம அப்படி ஒரு மாதிரி இருக்குது. இருமல் மாத்திரை கிடையாது சாமி. போடுறேன், மருத்துவ முகாம் போடுவேன், இந்த மாசத்துலயே போடுவேன். ஏற்பாடு பண்ணிடுறேன். டாக்டருங்களுடைய அப்பாயின்மெண்ட் கேட்டுனுக்கிறேன். டாக்டருங்களுடைய அப்பாயின்மெண்ட் கிடைக்கல கண்டிப்பா. பட்டாங்களா? நமச்சிவாய. வரமா நமச்சிவாய நமக. நமச்சிவாய. இந்தாமா. கூட்டிட்டு போயிருக்காங்க அவனை. அப்படியா? எதுக்குமா? கிரிவலம் சுற்றி பார்க்க போறதுன்னு கூட்டிட்டு போயிருக்காங்க. அப்படியா? சரி, கிரிவலம் சுத்தறதுக்கா? சரிம்மா சரிம்மா. அதனால போயிருக்காங்க ஐயா. சரிம்மா 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 சரிப்பா. ஏன் ஊருக்கு போறேன் நீ? அவன் ஊருக்கு போறோம் ஐயா. எப்ப? நாளைக்கு போவோம்னு நினைக்கிறோம். எப்ப? காலைல போறீங்களா சாயந்தரம் போறீங்களா? இல்ல, பொழுது 8:20 இருக்கால் நைட்டு. நைட்டு தானே போறீங்க? இல்லம்மா, நாளைக்கு காலையில போறீங்களா நைட்டு போறீங்களா? மத்தியானத்துக்கு மேல கிளம்புனா கொஞ்சம் லாஸா இருக்கும்னு நினைக்கிறேன். நாங்க சாப்பாடு கொடுத்த பிறகு தானே கிளம்புவீங்க? அப்படிதான் நினைக்கிறேன். அவன் என்கிட்ட ஒன்றும் சொல்லல. ஆனா வண்டி நடந்து இருக்குங்கிறத மட்டும் அடுத்த ஆள்கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தான். சரி, எனக்கு ஃபோன் பண்ண சொல்லுங்க, என்ன எதுன்னு கேட்டு ஃபோன் பண்ண சொல்லுங்க. சரிங்களா? என்னத்துக்கு மறுபடியும் ஊருக்கு போறீங்க? என்னமோ ஒன்னாருக்கு திருச்செந்தூருக்கு போறேன்னு சொல்லி சொன்னாய்யா. நடப்பீங்களா நீங்க போய்? எதுக்கு அங்கேயும் நல்லா அழிஞ்சுன்னுக்குறான்? கன்னியாகுமரி எல்லாம் போகணும்னு சொல்லிக்கிட்டு இருந்தான் ஐயா. என்கிட்ட சொல்லல, கூட்டிட்டு போற முடின்னு சொன்னான். சரிம்மா சரிம்மா சரிப்பான்ட்டு. சரிம்மா சரிம்மா. நடக்கிறீங்களா நீங்க போய்? நடப்பேன் அதெல்லாம். சரிம்மா சரிம்மா. என்ன நடக்காம வந்து எங்கேயும் போக முடியாது. கரெக்டு தான்மா. நான் எங்கனாலும் நடந்துருவேன். சரிம்மா சரிம்மா. நான் காசு கொடுக்குறேன், அவன்கிட்ட கொடுத்துட்றீங்களா? கொடுத்துட்றீங்க. என்னைக்குங்க ஒரு வாட்டி? என்ன என்னீங்களா? 500 ரூபாய் நோட்டு. அவன் வந்தா காசு வாங்கி பத்திரமா வச்சுக்கோங்க. ஃபோன் பண்ண சொல்லுங்க அவனை. சரிங்களா? பத்திரமா வச்சுக்கோங்க காசு. ஊருக்கு போயிட்டு வாங்க. வாங்க சாமி, எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? எங்க போயிட்டு வரீங்க? ரொம்ப நாள் ஆளை காணோம். திருச்செங்கோடு. திருச்சி. நடந்தே போயிட்டு வரீங்க? நடந்தேவா? இன்னைக்கு தான் வந்து சேர்றேன். இப்போ அதுக்கு பார்த்தேன் வண்டியில் நடந்தே தான். இப்போ இந்த 3 வருஷம் கொரோனாக்கு முன்னாடி இருந்து ஆரம்பிச்சது. நடந்தே தான். திருச்செங்கோடு. திருச்சி ஃபர்ஸ்ட் இங்கிருந்து. திருச்சி 200 கிலோமீட்டரு. திருக்கோயிலூர், திருச்சி வயலூர்லேருந்து திரும்பவும் ரிட்டர்ன் அப்படியே விராலிமலையிலிருந்து திரும்பி ரிட்டர்ன் திருச்சி வந்து திருச்சியிலிருந்து அப்படியே திருச்செங்கோடு. எப்பா சாமி, நடந்தே போயிட்டு வரீங்க? இதெல்லாம் சரி. வயலில் நீங்க இது போறீங்களா, பிரயாணம் போறீங்களா? வயல்லாம் சாப்பாடு என்ன பண்ணுவீங்க? யாராவது பாக்குறவங்க வாங்கி கொடுத்துருவாங்க. கண்டிப்பா. பரவாயில்ல, மக்கள் தான் நல்ல மனிதர்கள் தான். அதெல்லாம் கொடுத்துறாங்க. அடியாரங்கள்லாம் கண்டிப்பா இருக்கும்.
நம்ம ஐயாவோட நமச்சிவாய நாமத்தை தான் சொல்லிட்டு போயிட்டு இருக்கா. கண்டிப்பா கண்டிப்பா. அதனால வந்து பட்டினி விட மாட்டாரு. சரி, நைட்ல நடப்பீங்களா? நைட்ல இல்ல, பகல்ல மட்டும். எத்தனை மணில எத்தனை மணி வரைக்கும் நடப்பீங்க? காலையில 3 மணில இருந்து சாயந்தரம் ஒரு 5-6 மணி வரையில நடப்பேன். நடந்துட்டு ஒரு இடத்துல ஏதாவது ஒரு கோயிலை பார்த்து இல்ல ஒரு பஸ் ஸ்டாப்பை பார்த்து தங்கிக்கிறது. காலையில பழையபடி அதே 3 மணிக்குள்ள எந்திரிச்சு நம்ம வாட்டுக்கு நடப்பீங்க. பரவாயில்ல, ரொம்ப சந்தோஷம். மகிழ்ச்சி. நமச்சிவாய. போயிட்டோம். நமச்சிவாய. கரெக்ட்டுங்களா? வரமா? ஒரு வாரமா 10 நாள் ஆள காணோமா? ஐயோ, விட்டா நாங்க இங்க வரவே இல்லை. நீங்க புரியுதா? டைம் கரெக்டா பாட்டே இருக்கிறேன். எங்க நீங்க தான் தூங்கி நிக்கிறீங்க வரும்போதெல்லாம் என்ன பண்றது? எப்படி நம்ம இது பண்ணுவோம்? எங்க தாத்தா எப்படி இருக்கிறாரு? நல்லா இருக்காரு. அவருக்கு அந்த வைத்தியம் ஒண்ணு பார்க்கணும். அவர் அங்க போட்டுருக்காரு. யாருக்கு? அந்த கால ஆணிக்கு கேரளாவில் மருந்து வாங்கி கொடுங்க. காசு செலவாகி போச்சான். அது உங்க போன்ல போட்டு பேசி வாங்கி கொடுக்கணும்னே. அதை படிச்சு பாவம் கேப்புங்க. அந்த வாரம் அந்த பெஞ்சிக்கடி பட்டுக்கு அந்த பெஞ்சிக்கடிய யாரு அவரு? அவர் மருமகனு கூட கொண்டு வந்து அன்னதானம் பண்றாங்க. நாங்கள் கொஞ்சம் பெரிய ஆளா இல்ல அவரு நடக்க முடியாது. பாவம் காலில் 2 காலையும் ஆணி. நடக்க முடியலையாமா? பார்க்கலாமா? வாங்க போலாம். வாங்க வச்சுட்டு வாங்க. அப்படிதான் ஐயா செஞ்சு நிற்கிறான். வாங்க, யாருன்னா வந்து வாங்கிக்கோங்க. வயசான சாமியார்களே இறங்கி வந்து வாங்குறாங்க. வாங்கம்மா. என்ன சாப்பிட்டீங்களா? உடம்பு பரவாயில்லையா? சரி போயிட்டாங்க. என்ன ஆச்சு அவருக்கு? தாத்தா குண்டு படுத்துக்கிட்டு பாரு. இன்னும் கொஞ்சம் முன்னாடி இருப்பாரு. போங்க. நாகராஜசாமி அவங்க அண்ணியா நீங்க? சரிங்க. வேற அவங்க பங்காளி இருக்காரு அவங்களா? சரிங்க, அங்கதான் இருக்காரு பாருங்க. அவர் வரல ஒரு வாரம். நான் வரும்போது தூங்கிட்டு இருக்கிற பாட்டு. என்ன காலுங்கய்யா? என்ன ஆச்சு? காலு இந்த ஆணி காலுக்கு ஆணி இல்லை. இது சும்மா தனியாக வளர்ந்துருச்சு. சரி. இது வந்து மருந்து சாப்பிட்டோம்னா மறுநாளே நடக்கலாம். மருந்து சாப்பிட்டா மறுநாளே நடக்கலாம். நைட்டு சாப்பிட்டு மறுநாள் நடக்கலாம். சரி. அட்ரஸ் வாங்கி வச்சுக்கிட்டேன். ஃபோன் பண்ணி விட்டு ஃபோன் பண்ணேன், எடுத்தாங்க. அது வந்து உங்களுக்கு யார் அவங்க? கேரளா சந்தோஷ் ஃபார்மசி. இப்போ என்ன பண்ணணும் நான்? இப்போ அதை வந்து என்ன செஞ்சோம்னா பணம் தர்றேன். இப்போ ஒரு 2 ரூபா தர்றேன். சரி. அன்னைக்கு வச்சிருந்தேன். அதை கொடுக்க விடுங்க. இந்த சந்தோஷ் ஃபார்மசி. சரி. அவங்க அட்ரஸ் ஆகிட்ட இருக்கு. சரி. ஃபோன் பண்ண உடனே அவங்க அக்கௌண்ட் இருக்கு பார்த்தீங்களா? சரி, நான் போட்டுறேன். அக்கௌண்ட்டுக்கு பணத்தை அனுப்பிச்சு. சரி. உங்கள் அட்ரஸ்க்கு வந்து அந்த மருந்து வந்துடும். சரி தாத்தா, நீங்கள் சொல்லுங்கள், நான் பண்ணித்தரேன். சரியா? ரொம்ப நடக்க முடியாம நிலைமை. சரி தாத்தா, சரி சொல்லுங்கள், நான் பண்ணித்தரேன். சரியா? கட்டுமா? சரிங்க. சாப்பிட்டீங்களா? நாளைக்கு இவர் வந்தாருன்னா பார்த்துருக்க. அது எவ்வளோ ஆகும் மருந்துக்கு? 380 என்னமோ தான். இப்போ தான் கேட்டோம். அன்றைக்கி அப்படி தான் கேட்டேன். 380. சரி, நான் மருந்து வாங்கி தரேன். வந்தோடனே கொடுங்க. சந்தோஷ் ஃபார்மசி நம்பர் கொடுங்க. கூட அவரே பேசுவார். என்ன ஊர் தாத்தா நீ? ரமண மகரிஷி ஊர். ரமண மகரிஷி ஊர். ஓஹோ, அங்கேருந்து வந்துட்டீங்களா? வந்து 20 வருஷம் ஆச்சு. சரி. 10 வருஷத்துக்கு முன்னாடி அமர்நாத். சரி சரி. எல்லாம் போயிடுச்சு. அன்னதானம் பண்ணுறேன். உங்களுக்கு சொந்தக்காரர் சொல்கிறாங்க. அன்னதானம் கொடுக்குறாரு ஒரு வாரம். ஆமாம், சொந்தக்காரன். சொந்த யாரு? இல்லை, எனக்கு வேற ஆள் சொல்லி. யாரு? சொந்தம் இல்லை, ஓரளவு. யாரு? சாப்பாடு அன்னதானம் பண்ணுறாப்புலங்க. உள்ளூர்கார பையன். அந்த பையன் உங்க ஊருக்கார பையனா? பையன் கேட்டா ரிலேஷன் சொன்னாங்க. அந்த பணம் வாங்கிட்டு ஏதாச்சும் நான் இவர்கிட்ட சொல்லிட்டேன். கால் அப்படியே போட முடியல. ரொம்ப அவஸ்தை. எந்த நம்பரு? 04 04 94 94 24 24
70 70 283. என்ன மருந்து அது? அது பேர் என்னது பவுடர் மாதிரி இருக்கும். இல்லை அவங்க கிட்ட நீங்கள் பேசிட்டீங்களா இதுக்கு முன்னாடியே? பேசிட்டு ஏற்கனவே ஒரு 15-20 வருஷத்துக்கு முன்னாடி. இல்லைங்க ஐயா, அவங்க கிட்ட நீங்கள் பேசிட்டீங்களா? என்ன மருந்துன்னு கேட்கணும். ஆணிக்கால் மருந்து. மருந்தே ஆணிக்கால் மருந்து தான். ஃபோன் போகுது, இறங்கி போயினுக்குது. எடுக்க மாட்டாங்களே நைனா, எடுக்க மாட்டாங்க. ஒவ்வொரு டைம் என்னன்னு தெரியுது. இந்த பாரு ஃபுல்லாக ரிங்கு போகுது, எடுக்க மாட்டாங்க. இன்னொரு வாட்டி போட்டு பார்க்குறேன். 3 நேரம் இருந்தால் நானே போட்டு வாங்கி தரேன். இதுக்கும் டீ கடைக்கும் போகிறது கஷ்டம். சாப்பிட்டியா இப்போ? சாப்பிட்டேன். சரி. சாப்பாடு முன்னாடி வாங்குவோம், இல்லை நம்ம சாப்பாடு தான் வாங்குவோம். சரி சரி. நடந்து வர முடியாது. சரி சரி, அதான் இங்கே தான் நிறுத்துறேன் வண்டியா. எடுக்க மாட்டாங்க தாத்தா. சரி, அப்போ இந்த நம்பர் வச்சுக்கணும் அப்படியே. சரி சரி, அவங்க எனக்கு ஃபோன் பண்ணாங்கன்னா நான் பேசுகிறேன். ஆணிக்கால் மருந்து என்னன்னு. என்ன வயசாகுது உங்களுக்கு? எனக்கு 63. 60. உங்கள் பேர் என்ன? சக்திவேல். சக்திவேல். அவர் மருந்து கேட்டாரு அப்படின்னு சொன்னால் தெரியுமா உங்களுக்கு? திருவண்ணாமலைன்னு சொல்லுங்க. இந்த நம்பருக்கு மருந்து ஆணிக்கால் மருந்து அனுப்பிச்சி விடுங்க. உங்கள் அட்ரஸ் இந்த இடத்துல கடலுண்டி நகரம், மலப்புரம். இல்லை, அவங்க அட்ரஸ் தேவையில்லை நமக்கு. அவங்க கேட்டாங்கன்னா அனுப்பிச்சி விட சொன்னாங்க, நான் அனுப்பிச்சி எடுத்துன்னு வரேன். கட்டுமா? போயிட்டு என்ன நல்லது தானே. நம்ம நேரம் முடிஞ்ச வரைக்கும் உதவி பண்ணுறோம். ஆமாண்ணே என்ன, அதுக்கு மேலே அவனுக்கு அப்பஞ்சு. கண்டிப்பா கண்டிப்பா. எங்க போயிட்டாரு இவரு பாடி கார்டு முனிசுறார்? அவர் தான் கொண்டு போய் ஊர் விட்டு வந்துட்டு பொடியே வர பழமா இருக்கு. நீங்கள் நைட்டுக்கு ஃபோன் பண்ணுவார். சாப்பிட்டியா அப்படின்னு சொத்துக்கு 30 சென்ட் இன்னைக்கு 1.5 கோடி ரூபாய்க்கு இருக்கட்டும் தான் இருக்கட்டும் போலைக்கு போவோம். இருக்கட்டும். அப்போ நம்ம எல்லாம் மறக்கிறது இல்லை. எல்லாம் நல்லா இருக்கிறாங்களா? நாங்கள் தான் சாப்பாடு வந்துதா கேட்பாரு. பரவாயில்லையே, பையன் கொடுத்துட்டு போறாப்புல பிடிக்கல. பயில்வான் என்னமா இருக்கிறாரு. சரி வரேன் தாத்தா. நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. அன்பே சிவம், ஆனந்தமே அருணாச்சலம். சரி, எங்க போயிருந்தா? அவர் தான் கூட்டு போனாராம் சார். உங்களை எங்கேயும் பார்த்த மாதிரி இருக்கு, ஆனால் எங்கன்னா தெரியல. சினிமா நடிகரா நீங்க? இந்தி சினிமா நடிகரா? பாலிவுட் ஆக்டரா நீங்க? பாலிவுட் ஆக்டர் அமிதாப் பச்சன் மாதிரியே இருக்கீங்க நீங்க. கமலா கமேஷா? சார் உங்களை தான் சார் பார்க்கணும். கை கொடுங்க சார். ஃபோட்டோ செல்ஃபி எடுத்து ஃபோட்டோ ஒன்று எடுத்துக்கிறேன். ஃபோட்டோ எடுத்துட்டுமா? எடுத்துட்டுமா? எடுங்க சார், நிஜமாக எடுங்க. அப்புறம் ஈஸியாக பிடிச்சிக்கிறீங்களா சார்? கேமரா எல்லாம் அசிங்கமாக பார்க்குறேன், என்ன தப்பாக நினச்சிப்பாங்க. ஐயோ எவ்வா நீங்க ஜாம்பளை தானே நீங்க? ஆம்பளை இல்லை பொம்பளை இல்லை, இப்படி பிடிக்கூடாது சார். உங்களை என்ன நீங்க பிடிச்சிட்டீங்களா? குழந்தை மாதிரி பிடிச்சிக்கிறோம்ல, அது வந்து பார்க்கணும். என்ன நினைச்சு நீங்க பிடிச்சிங்களா? எப்போ பிடிச்சிங்க? அவங்க ஏதோ யாரும் செல்ல பார்த்துருக்காங்க போல. இது அப்படி பிடிக்கூடாது, நல்லா வருது பேசுறது அப்படின்றாங்க சார். அதெல்லாம் சொல்றவங்க காதுல வாங்காதீங்க. உங்க மனசு என் மனசு தூய்மையா இருக்கா? பாக்குறவங்க மனசு தூய்மையா இருக்கா? அந்த கலங்களா பாக்குறாங்க பாருங்க, அவங்க எல்லாம் சொல்றதெல்லாம் கேட்காதீங்க. சரிங்களா? நீங்க யாரு? சாமி. நான் யாரு? ஆசாமி. இது டெய்லி பண்றீங்களா? இது உங்களுக்கு தெரியாதா? தெரியாது சார், நிஜமாவே. நான் எப்பவுமே கமலா காமி இப்பதான் வந்து நின்னாங்க. அவன் எங்க போயிட்டான்னு தெரியாது. கமலா காமேஷ் என்ன படத்துல? விசு படத்துல நடிச்சிருக்காரு. கமலா காமேஷ். ஓஹோ, அவர் தானே நீங்க? ஓஹோ, முன்னாடி இருந்தவர் எங்க போயிட்டா தெரியல. எங்க போயிட்டாரு? எங்க போயிட்டா தெரியல. ஏன் ரொம்ப டல்லாகிறீங்க? உடம்பு போச்சுன்னா அவரு டல்லா தான் இருந்தேன். எங்க போயிடுச்சு உடம்பு உங்களுக்கு? எங்க போயிடுச்சு தெரியல. தோதாங்கிறீங்களா? இது எலும்பு கூடாது, இது உள்ள இருக்கிற உயிர் எலும்பு கூடாது. இவங்கெல்லாம் எவ்வளோ டயர்டாக இருக்காங்க. வச்சு எடுத்து சாப்பிடுவீங்க. இது பார்த்துக்கினே ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்கி வச்சுக்கின்னு அதை சாப்பிடலாம். சரி சரி, சாப்பிடலாம். எங்க போயிட்டு வரீங்க? தெரியல, நான் எங்கே போகிறேன்னு தெரியல. இப்போ தான் உள்ளே போயினே இருக்கிறேன். மலை சுற்றிட்டு வரீங்களா? மலை சுற்றுறீங்களா? மலை தெரியல. சரி கொடுங்க. அருணாச்சல சிவாய நமக. ஓம் நம சிவாய. இளமாறன் சாமி. இளமாறன் லேட்டா வருது. நீங்க அங்க இருந்தீங்கன்னா 11 மணி. இப்ப நீங்க இங்க இருக்கிறீங்க, எது முக்காவாசி மலையை தாண்டி இருக்கிறீங்க. நம்ம இந்த பக்கம் வரல. நம்ம அந்த உங்களுக்கு தெரியல, அந்த பக்கம் தானே வண்டியில கொடுத்துன்னு வரோம். அப்ப அந்த பக்கம் இருந்தா தானே சீக்கிரமா. இப்ப 2 மணி 2:15 ஆகுது. நான் அந்த ரெயின் கோட் கேட்டேன், அது இருக்குதா? ரெயின் கோட் போட்டு விட்டுனே உங்களுக்கு. அது இல்ல சார், கீழே போட்டு பட்டுப்பாங்கல்ல. தார்பாய் தரேன் நான். சரி
தரேன். அப்புறம் என்ன ஒன்றும் இல்லை சார். ஒன்றும் இல்லையா? அம்மா மூட்டையை சுமந்து எங்க போயிட்டு வரீங்க? அம்மா மூட்டையா டெய்லி சபரிமலை இருமுடி கட்டி போற மாதிரி கட்டி போறீங்க. அப்படி எங்க தான் போறீங்க? எங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது சார். அவங்க இறைவன் என் மனசுல என்ன சொல்றோம் நாங்க அப்படியே போறோம். அப்படியே சரிங்க. சரி. அதாவது பூச்சிலாம் கடிக்குது சார். பூச்சி கடிக்குதா? நீ இங்கெல்லாம் படுக்காதீங்க. நான் முதியோர் இல்லத்துக்கு போனேன் சார். போனா கௌரவமா இருந்தா சார் அந்த பையன். யார் சார்? நீங்க யாருக்கும் சாப்பாடு கொடுத்துருந்தீங்களே எந்த ஜென்மத்துல இருந்தா அவன் கௌரவம் பார்க்கறதுக்கு விகாரமா இருந்தா சார். யாரு சார் அவன்? முதியோர் இல்லத்துல இருந்தா சார். யாரும் சொல்லி அழுதாலும் தெரியல சார். உண்மையாங்க நானே அழுதுட்டேன். சரி, எங்க தங்குறீங்க நீங்க? தெரியலையே. இல்ல முதல்ல அந்த பெஞ்சில படுத்துட்டு இருந்தீங்க. அவன் தான் முதியோர் இல்லத்துல ஒரு உடம்புல அப்படியே உடம்பெல்லாம் அவனுக்கு சரியே தெரியல சார். யார்? இளமாறனா? இளமாறன் அங்கதாங்கிறாரா? எந்த முதியோர் இல்லத்துல இருக்கிறாரு? இந்த நேர் எண்ணாமலை இல்ல அது பக்கத்துல. அந்த முதியோர் இல்லத்துல இருக்கிறாரா? கணேசன் ஒருத்தரே இளமாறன் 2 பேருக்கும் 2 தண்டனை கொடுத்துருக்காரு. என்ன தப்பு பண்ணாங்க? என்ன தப்பு? உடம்பே இல்லை சார். அப்படியே கொப்பளமா என் மனசுல பதிவாச்சு. அதுல இருந்து எனக்கு பயமா தான். பயப்படாதீங்க. ஏன் பயப்பட போறீங்க? தெரியல. அறிவு தாங்க முடியல. நாங்க தான் ஏற்றுக்கணும். நானும் கணேசன் தான் ஏற்றுக்கணும். நாங்க தான் தையில மட்டும் வாங்கி கொடுத்தீங்கன்னா போதும். நாங்கள் செஞ்சு அவரை அழகா தூங்க வச்சிருவோம். உங்க உடம்புல இந்த மெடிக்கல் கேம்ப் போடும் போது ஒரு உடம்புல அரிப்பு இருக்கு போல இருக்கு. உடம்புல அதான் அலர்ஜி இருக்குன்னு நினைக்கிறேன் சாமி. அப்படி இருந்தாலும் அந்த கையை கொடுத்து சொல்லி உள்ள நல்லா போனா யாரை பார்த்தா பயப்படுவாங்க போல. நம்மளுக்கு வந்துடுமான்னு பயந்து இப்படி கையை கொடுத்து நல்லா இருக்கிறீங்களான்னு கேட்டேன். என்னத்துக்கு இதெல்லாம் வந்ததுன்னா தெரியாது என்ன சூழ்ச்சி அப்படின்றாங்க. உடம்பு உங்களுக்கு வந்து அலர்ஜி. இப்போ டாக்டர் மெடிக்கல் கேம்ப் அலர்ஜி மாத்திரை கொடுக்க சொல்றேன். அலர்ஜி டானிக் கொடுக்க. சாப்பாடு சாப்பிட்டு என்னன்ட்டாங்க சார். யாரோ ஒளியே உயரமா ஒரு அண்ணன் மாதிரி வருது. அது வந்து இளமான். நாங்கள் தான் வெளியில சாப்பாடு கொடுக்குறோமே, நீங்க எதுக்கு இங்கே சாப்பாடு இளமானுக்கு கொடுக்குறீங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க போல இது. அது வந்து இளமான் ரமணாசன் சாப்பாடு கொடுக்கறது நிறுத்திட்டாங்க. நீங்க நம்ம சாப்பாடு கொடுக்குறமே வாங்கிக்கோங்க. எல்லாமே சாப்பாடு தானே. எல்லாமே வயிற்றுக்கு போறது தானே. எல்லாம் வருமானம் பண்ணிடுவாங்க சார். நீங்க அப்படி எவ்வளோ கஷ்டப்பட்டு சாப்பாடு போடுறீங்க. நீங்க என்ன மாதிரி அப்படி ஆயிடக்கூடாது. இளமான் தள்ளி விடுவாங்க ஒவ்வொரு ஆசிரமத்துக்கும். அந்த பொம்பளை உள்ளே வராதுன்ட்டான். அப்படிலாம் இருப்பாங்க. நீங்க எல்லாம் வெளுத்துலாம் பாலுகிறீங்க. யாரும் உங்க கூட போனவங்க எல்லாம் நல்லவங்கன்னு நினைக்காதீங்க. நானும் நீங்க தான் படன்னு பேசி மனசுல ஒன்றும் இல்லை. உருவாடி கேட்பாங்க. போயிட்டு வரட்டேன். நல்ல உண்மையாக இளமான அங்கே இருக்கிற முதியோர் இல்லத்தில் உடம்பெல்லாம் கொப்பளா கண்ணுக்குள்ள மூக்குள்ள மூத்தெல்லாம் எப்படி போவாங்கன்னு தெரியும். யாருக்கு தெரியும்? நல்ல பெய்யும் நல்லா இருந்தா. சரி, போயிட்டு வாங்க. நமச்சிவா கொடுக்கல நம்ம அந்த பக்கம் இன்னும். ஐயா வாங்க. ஓம் நமச்சிவாய. என்ன அண்ணாண்ட பக்கம் உட்காந்துட்டீங்க? சாப்பாடு வரலையா? அது ஏன் இந்த இடத்த மட்டும் பிரேக் பண்றாங்கன்னு தெரியல. நிறுத்த மாட்டாங்களா இந்த இடத்துல? எப்பயுமே நிறுத்த மாட்டாங்களா? ஓகே, போட்டுற பாருங்க குழம்பு. வர ஒரே லைன் வாங்க. இந்த பேர் வராங்கல்ல. சிவாய நமக நமச்சிவாய. நீங்க இருக்கிறீங்களா? என்ன தாத்தா சாப்பாடு வரவே இல்லையா? வழி பூரா சாப்பாடு கொடுத்துட்டு போறாங்க. மாட்டேங்கிறாங்க. செக் போஸ்ட் வச்சிருக்கீங்க. நீங்க சாமியாரும் கிடையாதாமா? வேற யார் சாமியாரு? 2 வெள்ளை சாமியாருங்க இல்ல. அந்த இடத்துல வேணா இல்ல சொல்லலாம். இந்த பாருங்க முன்னாடி. அதாவது எல்லாரும் இல்லைன்னா சொல்ல முடியாது. அங்கேயே ஒருத்தர் 2 பேர் கலந்துலாங்கிறாங்க. அவங்களும் விருப்பமான இடத்துல உட்காந்துக்கலாம். கிரிவலப்பாதையை பொறுத்த வரைக்கும் அவங்களும் விருப்பமான இடத்துல உட்காந்துக்கலாம். தப்பு இல்லை. நமச்சிவாய. தாத்தா போயிட்டு வா. பத்திரம் கீழே போட்டுற போற. இருக்கு பூசாரிக்கா. சிவாய நமக. என்ன ஐயா நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கிறீங்களா? உறவுகள் எதனா ஃபோன் பண்ணாங்களா? ஒய்ஃப் அடிச்சா. வீடியோவில் பார்த்தாங்களாம்மா? வீடியோவில் பார்த்துட்டு தான் அடிச்சா. ஃபோன் அடிச்சா. ஐயா வாங்க இருங்க ஒரு நிமிஷம். சாப்பாடு கொடுத்துருங்க. அருணாச்சல சிவாய நமக. இன்னொரு சாப்பாடு. ஓ அவருக்கா? நடக்க முடியாம இருக்காரு. இல்ல பையாண்ட இருக்காரு. பையாண்டா? ஆமாமா. பாதுகாப்பு கூப்பிட்டு வருவீங்கல்ல ஒருத்தர். நல்லது. நமச்சிவாய. வாங்க வாணா இப்படி விடு. வாங்க வா போயிட்டா. தண்ணி ஒன்று கொடு. சாமியார்களுக்கு தான் கொடுக்குறோம். வாங்க ஒன்று வாங்கிக்க. வாணா
இதானம்மா வீடியோவில் போட்டுருந்தீங்களா? இந்த வீடியோ எடுத்துட்டு தானே இருக்கிறோம், வாங்க. வீடியோ பார்த்தாங்களா? என்ன சொன்னாங்க? மனம் கலங்கினாங்களா அப்பயாவது? ஏன் ஐயா அதெல்லாம் ஒன்றும் இல்லை, வாங்க. மச்சிவாய நமக்கு வாட்டர் பாட்டில் கொடுறா. மச்சிவாய நமக்கு அதெல்லாம் ஒன்றும் கவலைப்படாதீங்க. நீங்கள் ஓரளவுக்கு இங்கே ஓரளவுக்கு மனம் இதுவாக ஆறுதலாக இருக்கு. அதெல்லாம் எந்த பிரச்சனை இல்லை. கில்லாங்க தானே சொன்னீங்க நீங்கள்? கில்லாங்க. ஆமா இருந்தாரு ஐயா, அதை வர நானும் அதை தான் பார்க்குறேன். ஓம் நமச்சிவாய நமக. மலேசியாவில் வந்து ஒரு குரூப் வந்துருந்துச்சு, வந்து வேஷ்டி துண்டுலாம் கொடுத்தாங்க. அவங்க என்னை பார்த்து வாங்கிக்க வீட்டு பக்கத்தில் கொஞ்சம் தூரத்தில் உள்ளவங்க மலேசியாலேருந்து வந்து பார்த்துட்டாங்களா? என்ன சொன்னாங்க? எப்படி கண்டுபிடிச்சாங்க நீங்கள் இங்கே ஃபேமிலியாக? நான் மலேசியன்னு சொன்னோன்னே எந்த இடத்துல இருக்கீங்கன்னு கேட்டாங்க. நான் மெனராமாஜூவில் இருக்கேன் அப்படின்னு. அவங்க பண்டமாரில் இருக்கிறேன் அப்படின்னாங்க. அப்படியே இதாகிட்டு கையில் ஒரு 500 ரூபா கொடுத்தாங்க. கொடுத்துட்டு ஏதாவது வாங்கி சாப்பிடுங்க. விடுங்க வாங்க. இல்லை அதெல்லாம் விடுங்க. எல்லாம் அங்கே பாருங்க வந்துட்டீங்க. நீங்கள் ஊருக்கு போகிறீங்களா? வேணா? இல்லை நான் போகல. ஏன்? 11 மாதம் என் ஒய்ஃப் வரேன்ட்டுருக்கா, என்னை கூட்டி போகிறக்கா. ஏன்னா 12ஆம் மாதம் என் மகனுக்கு கல்யாணம். கல்யாணத்துக்கு என்னை கூட்டி போகலாம் அப்படின்ற ஐடியாவில் இருக்கா போல இருக்கு. போகிற மாதிரி இல்லை. ஸோ மெனி தேங்க்ஸ் ஃபார் யூ. கவலைப்படாதீங்க, ஓகேங்களா? ஓகே. இறைவனை நம்பி வந்துட்டீங்க, அப்புறம் என்ன? வீட்டுக்கு போங்க. வீட்டுக்கு போக வேணா ஏற்பாடு பண்ணிட்டாங்களா? வேணாம் சார், நான் போகிற மாதிரிலாம் ஐடியா இல்லை. சரி, வந்து கூட்டு போனாங்கன்னா போவீங்களா? போக மாட்டேன். அதுக்காக தான் வர்றாவா. போக மாட்டேன். அப்புறம் உங்கள் பிள்ளை கல்யாணத்துக்கு நீங்கள் இல்லாமல் அப்புறம் எப்படி? இல்லை வேணாம். அவனே என் பிள்ளையே இல்லைன்னு நினச்சிட்டு இருக்கேன். சரி விடுங்க, வருத்தப்படாது. சரி சாப்பிடுங்க, போய் சாப்பிடுங்க. ஓம் நமச்சிவாய். என்ன தாத்தா? என்ன புதுசாக இருக்கிற கிரிவலை பார்த்தீங்களா? இப்போதான் ஒரு 10 நாளாக பார்க்குறான். எங்கே? இங்கே இல்லை, இங்கே மத்தியம் ஒரு 11 மணிக்கு தான் வருவான். அங்கே எம்எல்ஏங்கத்தில் தான் இருப்பேன். எம்எல்ஏங்க தான் இருப்பியா? சரி தாத்தா. என்ன ஊர்னியா? கோயம்புத்தூர் தான்ப்பா. பாதி இங்கே வந்துடுறாங்க திருவண்ணாமலை தேடி. முக்காவாசி இருக்கிறாங்க. கோயம்புத்தூர்காரங்க தான் அதிகமாக இருக்கிறாங்க. கோயம்புத்தூர்ல எந்த இடம்? நம்மளுக்கு வட கோயம்புத்தூர். வட கோயம்புத்தூர்ல ஊர் என்ன பேரு? ஊட்டு பேரு துருக்கோடு. சரி, பழைய செக் போஸ்ட். சரி தாத்தா. வருஷம் ஆச்சு. ஒரு வருஷமா தான் வந்துருக்கீங்களாங்க? ஒரே வருஷம். அதுக்கு முன்னாடியே என்ன பண்ணியிருந்தீங்க? வீட்டில் தான் இருக்கு. என்ன வேலை செஞ்சுட்டு இருந்தீங்க? அங்கே வண்டி ஓட்டிட்டு இருந்தேன். கார் ஓட்டிட்டு இருந்தீங்களா? அது டிரைவரா? லாரி ஓட்டிட்டு இருந்தீங்க. முடியல இப்போ உடம்பு. என்ன அது? ஸ்டேரிங் பிடிக்க முடியல. ஸ்டேரிங் ஆமா, கை இழுக்குது. இதை பாருங்களேன். ஸ்டேரிங் பிடிக்க முடியல. பென்ஸ் வண்டியெல்லாம் ஈஸியாக ஓட்டிருந்தீங்க. என்ன வயசாகுது உங்களுக்கு? 73. 72 வயசு வரைக்கும் வண்டி ஓட்டிருந்தீங்களா? பரவாயில்லையே தாத்தா. பாம்பேக்கு இங்கிருந்து லோடு போனா அதே லோடு இந்த பக்கம் வரும். தூங்காம அப்படியே திரும்பி எடுத்துன்னு வருவீங்க. லாரி சொந்தமா வச்சு இல்லையா? கம்பெனியில் இந்த மாதிரி லாங் போறாங்கல்ல, அவங்களுக்குலாம் என்னதான் சம்பளம்? நானும் பார்க்குறேன். என்னதான் வருமானம் அவங்களுக்கு? சம்பளமா இல்லை? இப்போ சம்பளம் ஒரு வருஷம், கமிஷன் ஒன்று. அதெல்லாம் இங்கேருந்து பாம்பே போயிட்டு வந்தால் எவ்வளோ? நான் பாம்பே போயிட்டு வந்தால் 20,000 ரூபா. போயிட்டு வந்தா எத்தனை நாளுக்கு? 160 மணிக்கு வரும். 160 மணி? 160 மணி நேரத்தில் போயிட்டு வந்தேன். 160 மணி நேரத்துக்கு 20,000 ரூபாய் தூங்காம. இப்போ கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு என்னதான் பண்ணீங்க? எல்லாம் இருக்குது, வீடு வாசல் மக்கள் எல்லாமே இருக்கிறாங்க. அப்புறம் வந்து ஜாலியா இல்லாம? ஜாலியா எல்லாமே இருக்கு, அதுல எல்லாம் எந்த தப்பு. அப்புறம் வீட்டுல ஜாலியா இருக்கலாம்ல, கால் நீட்டி உட்காந்து ஜாலியா ஈச்சர்ல பட்டுன்னு டிவி பார்த்துன்னு. வாங்க சாப்பாடு வாங்கி. சீக்கு ஜாஸ்தியா இருக்கு. சாப்பாடு கொடுறா. கை கால் இருக்கட்டும் தாத்தா, வீட்டுல இருக்கலாம்ல ஜாலியா. அப்படித்தான் இருந்துட்டு இருந்தேன். அப்புறம் ஏன் அங்க வந்தீங்க? எல்லாம் 2-3 பேர் நாங்கள் சேர்ந்தோம். அப்படிங்கிற இப்போ மாதத்துக்கு பௌர்ணமி முடிஞ்சா ராமேஸ்வரம் போயிடுவேன். போனால் பெத்தம்பக்கு வடியால் இங்கே சாயங்காலம் இங்கே வந்து. சரி தாத்தா.
மாசத்துல ஒரு நாள். ஏன் வந்தீங்கன்னா நான் கடைசி வரையும் சொல்ல மாட்டீங்க, ஏன்னா அதெல்லாம் சொல்லிட்டா வித்தியா அப்படியே அடுத்த டாபிக் போறாரு பாரு. சரி போங்க, போயிட்டு வாங்க சாப்பிடுங்க, நமச்சிவாய் சாப்பிடுங்க. பட்டுமா கவுண்டர், அது பேர் கவுண்டர் கூட வந்ததா? சரி எங்க ஜாதிகள் கூட வருமே. சரி 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 வாங்க. தரானுங்க முடியலாமா? பார்த்துட்டு நமச்சிவாய நமக. வாங்க வாங்க. வலிக்கும் கண்ணு வலிக்கும். ஆபரேஷன் பண்ணிடுறோம் உனக்கு, கண்ணு ஆபரேஷன். என்னதுக்கு அது வேற தேடி அது என்னது சாமி கேட்ற வீரா நீ சாப்பாடு கொடுத்துறியா? நான் போயிட்டு வரேன் பாட்டிட்டா. இன்னொரு காரகம் பாட்டி தான் கொடு. பாட்டி கேட்டிருப்பாங்க. நான் எத்தனை பேர் அவன் கொடுப்பான். நான் வாங்கிட்டியா? இல்லை கொடுத்துட்டேன். கொடுத்துட்டீங்களா? ஒயிட் ரைஸ் ஏம்மா தருவாங்க. மாற்றிக்காரா? இல்லை தயிர் சாதம் வேணாம், உடம்பு சரியில்லை. சரி ஏன் தயிர் வேணாமா? சளி பிடிச்சிக்குதா? என்ன ஒண்ணா நீ? பெரிய குளம் அன்னைக்கு சொன்னல நான். சாப்பாடு வாங்கி குர்ரா எல்லாரும் குர்ரா. சாப்பாடு வாங்கி. ஹரிகிருஷ்ணன் வண்டி நிக்குது பாரு நம்மள்ட. தெரியல போல இது. போ ஐயா, அப்ப வாங்கிக்கிங்க போங்க. இந்த வண்டி நிக்குது பாருங்க, போங்க. தாத்தா சாப்பாடா வேணுமா? இப்போ வாங்கிக்கிறியாங்க? இப்போ வாங்கிக்கோ. குழம்பு மீந்துச்சுடா டே. போன வாங்கிக்கணும் போன. குழம்பு சாவித்ரி யாருக்கு என்ன கூட சாப்பிட்டேன், எனக்கு என்ன பசியே இல்லாத சாக்கிரி சுத்தமா பசியே கிடையாது. பசியே கிடையாதா? ஐயா என்ன ஆச்சு? ஏன் என்ன கேக்குறேன், என்னாச்சு? பசி எடுக்கலாம், உடம்பு கோளாறுன்னு அர்த்தம். எல்லாம் தெரியும். நான் தான் ஆவி. ஆவியா நீ? பின்ன நீ இல்ல நான். ஓ நீ ஆவியா? பின்ன ஆவி கிட்ட குத்துனுக்குறேன் நானு. ஐயோ யார் ஆவி பாக்கணும்னு நினைக்கிறீங்களா? பாத்துங்கப்பா. ஏண்டா கத்திரியா குழம்புல இம்மா காரத்தை யாரா போடுறது? யாரா சாப்பிடுறது காரமா? இம்மா கார குழம்பு வைப்பீங்க, இம்மா காரமா? அதுக்குன்னு நாக்கே செத்து போடும் அம்மா காரம் சாப்பிட்டா. ஊறப்பட்ட காரத்தை ஊத்தி வச்சுங்கிறீங்க. ஆவி சாப்பாடு சாப்பிடுமா தெரியல. ஆவி சாப்பிடுறியா? காரமா இருக்குது ஆவி. எல்லா காரணமும் எனக்கு தெரியும். ஐயா உனக்கு அகவத்த பாரு. யாரா அம்மா காரம் போட்டு வச்சுக்கிட்டு? ஆவிய கொஞ்சம் வாங்கிக்க. ஆவி அதான் போப்பா. பத்தியா சாப்பாடு பிடிக்கல போ. நான் போட்டு வச்சிடுறேன், அப்புறமா தின்னு. 4 நாள் வச்சு கூட தின்னு, புரியுதா? எடு. போட்டு வச்சுட்டுமா? நீயே தான் போட்டு வைக்கிறேன். சரி கரெக்ட் தான். நான் தான் பேசுனேன். நான் விட்ட காட்டுறேன். சரி சாவித்ரி. எவ்வளோ இந்த 4 நாள் ஆளக்காலம் காணா? 4 நாளாவது உன்னை பார்த்து. அட போ, எனக்கு என்னத்துக்கு நீயும் என்ன பார்க்க வேணாம், நானும் உன்னை பார்க்க வேணாம். போ. ஐயோ தண்ணிக்குதா? தண்ணி இருக்குது. மூடி வச்சுக்கிறியா? அப்புறமா சாப்பிட்டுக்கிறியா? சரி கார குழம்பு அப்புறமா சாப்பிட்டுக்கோ, வேஸ்ட் பண்ணிடாத. என்ன என்ன தெரியும் உனக்கு? எல்லாம் தெரியும். தெரியாதா? ஓஹோ மிளகா தூள் கிடையாது அது. ஓஹோ படம் மாத்திக்கிறியா? குளிச்சிடுறியா? பொடியெல்லாம் காயாது. போ. எப்ப அல்சன் நீயா? ஒரு புடவை ஒண்ணு எடுத்துட்டு வந்து கொடுங்கப்பா பாட்டிக்கு. பொடியும் வேணாம், ஒண்ணு வேணாம், வைக்க இடம் இல்லை. சரி வாடா போலாம். சார் வாங்க சார் வாங்க.
வாங்க சார். நல்லா இருக்கீங்களா? வாங்கம்மா வாங்கம்மா உட்காருங்க வாங்க. ரொம்ப நன்றிங்க. ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி. நீங்க தான் இப்போ ஃபோன் பண்ணதுங்களா? இல்லை இப்போ ஃபோன் பண்ணாங்களே யாரும்? இல்லை அவங்க வேறவங்களா இருப்பாங்க. அப்படிங்களா? இவங்க யாரும் தெரியுங்களா? எல்லாமே தெரியும். இவங்க ராணி இந்தியா வேண்டாருல மன்னர். டெய்லி அந்த வண்டியை ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி. நமச்சிவாயம். சாப்பாடு எத்தனை சாப்பாடு? இல்லை சாப்பிட்டாச்சுங்க. ரமணர் ஹாஸ்பிட்டல் தான் உள்ள போயிட்டு சாப்பிட்டு வந்தோம். சரி உங்களை பார்த்துட்டு கொடுக்குறேனே வந்தாங்க. ரொம்ப நன்றி. என்ன ஊர்ல இருந்து வரீங்கம்மா? நான் வந்து மேட்டூர்லேருந்து வரேன். மேட்டூர் டேம் இருக்கு அங்கேங்களா? சரி ரொம்ப நன்றி. எல்லாம் என்ன பண்றீங்க? உங்க பேர் என்ன? டெய்லியுமே நீங்கள் ப்ரொவைட் பண்ணிடுறோம். ஆமா டெய்லியும் கொடுத்துருங்க. டெய்லி ஒரு நாள் கூட தரல, இன்னி வரைக்கும் கொடுத்துட்டு தான் இருக்கும். நீங்கள் ரொம்ப நன்றி. பேருங்க? தொடரும். அசோக். என்ன பண்றீங்க சார்? நாங்கள் பெங்களூர்ல. சரிங்க. அவர் மேட்டூர் பையனுங்களா? அது அவர் தம்பி. அவர் ஹாய் அண்ணாரு. ஹாய். உங்க பேரு? சாப்பாடு வாங்கிக்கிங்க. இல்லை வாங்கிட்டு ஒரு சாப்பாடாவது வாங்கிக்கிங்களா? இல்லை பரவாயில்ல. என்ன எங்கள் மாமியார் சாப்பா அவங்களும் 1000 ரூபா கொடுக்குறாங்களா? நீங்களே கொடுங்க. ஆமாம் ராகவன்ட்ட கொடுத்து ராகவன் கொடுத்தாங்க. என்ன பண்ணிக்கிறீங்க? என்னைக்கு கொடுக்கணும்? இல்லைங்க நீங்கள் என்னைக்கு இல்லையா நீ ப்ரொவைட் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி தான் நான் இல்லாத அன்னைக்கு நான் போட்டு தான் கொடுப்பேன் நான். சர்வீஸுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கிறீங்க. கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கிறேன். ரொம்ப சந்தோஷமா. ரொம்ப நன்றி. சாப்பாடு மட்டும் ஒன்னே ஒன்றாவது வாங்கிட்டே இல்லைங்க. சாப்பாடு எடுத்துனோடா அவன் வர சொல்றா. ஒரு சாப்பாடு எடுத்துனோம். இல்லைங்க அதான் ரொம்ப ஃபுல்லு. அது ஹெவி. ஒன்று வாங்கி சரி அவர் வாங்கிட்டு போகிறோம். நீங்கள் கொடுத்தது நான் அன்பா வாங்கிட்டல. நான் கண்டிப்பாக ரொம்ப நன்றிம்மா. வணக்கம்மா. ரொம்ப நன்றிம்மா. வணக்கம்மா. யாருமா அவரு? மச்சான் அவன் என் ஒய்ஃபோட தம்பி. அவன் என் ஒய்ஃப்க்கு கூட பிறந்த தம்பி. ஆமாம்மா. சரிங்கம்மா. அம்மா வணக்கம். ஒரே நிமிஷமா சாப்பாடு கொடுத்துட்டு வந்துடுறேன் உங்களுக்கு. ஒரே நிமிஷமா. நீங்க நடந்து வந்தீங்களா? கிரிவலம் இங்க நடந்து வந்தீங்களா? இல்ல கார்ல கிரிவலம் போறீங்களா? என்ன ஒரு ஸ்ட்ரைட்டா போயிட்டு மேல ரிட்டர்ன் பண்ணீங்களா? இதெல்லாம் இல்ல, அப்படியே ரவுண்டு தான் இது. கிரிவலம், கிரினாவே மலை. இது அப்படியே ரவுண்டு வலம், மலையை வலம் வரதுதான் கிரிவலம். இந்த ரோடே ரவுண்டு வரதுனா வேற எங்கேயும் கட் ஆகாது. இது எதுவுமே இந்த பக்கம் ஒரு ரோடு கிராஸ் ஆகும், அது வந்து வேற ஊர் போறது. இந்த மலையை ஒட்டியே போங்க. சரி, மலையை ஒட்டியே போனீங்கன்னா 8 லிங்கம் இருக்கும். அருணாச்சல சிவாய செல்லக்குட்டி வாங்கிக்க சொல்லலாம். நல்லா படிக்கணும், பெரிய ஆளா வரணும், நிறைய பேருக்கு உதவி பண்ணணும். சரியா? நமச்சிவாய நமக. சரிங்கம்மா, சரிங்கம்மா. அம்மா வாங்கம்மா, அம்மா வாங்க. ரொம்ப நன்றி ஐயா, ரொம்ப நன்றி, ரொம்ப சந்தோஷம் ஐயா. ரொம்ப நன்றிங்க மேடம், சொல்றேன். ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. நல்லா பசங்களை நல்லா பார்த்துக்குங்க, பசங்களை நல்லபடியாக வளங்க. நமச்சிவாய். வாங்கம்மா. அம்மா வாங்கம்மா, வாங்கம்மா. என்ன ஊர்ல இருந்து வரீங்கம்மா? நாங்க வந்து பரமத்தி வேலூர். சரிங்க ஐயா, வாங்க ஐயா, வாங்க ஐயா. நமச்சிவாய். பரமத்தி வேலூர். சரிங்கம்மா. கோயிலுக்கு வந்தா சாமி கும்பிட்டு உங்களை பார்க்கணுன்னே வந்தா நாரத சாமி அவங்க பார்க்கணும். அவரு அங்க கிரிவல பாதையில் தான் இருக்கு. வாங்கிட்டீங்க. இன்னும் கரெக்டா ஒரு 2 கிலோமீட்டர் 2.5 கிலோமீட்டர் வருமா லெஃப்ட் சைட்ல. அப்படியே அப்படி மலையை ஒட்டி அப்படி போனீங்கன்னா லெஃப்ட் சைட்ல இருப்பார். சரிங்களா? அந்த இடத்துல என்ன அட்ரஸ்? துர்வாசக முனிவர் கோயிலுக்கு எதிரில். துர்வாசக முனிவர் கோயிலுக்கு எதிரில். சரிங்களா? கௌதமே சாப்பாடு எடுத்துனோம். ஒரே நிமிஷமா, சாப்பாடு வாங்கிக்கோங்க. நீங்க எல்லாருமே பரமத்தி வேலூரா? ஆமா, எங்க வீட்டுக்காரோட தங்கச்சி. அப்படிங்களா? அவரு உங்களை பார்த்துட்டு எங்கேயோ போனாரு. எங்க போயிட்டாரு? தெரியல. இவங்க தங்கச்சி பையன் பொண்ணு. இது இந்த பாட்டி தெரியுமா? நான் வீடியோல டெய்லி பாக்குறேன். சாவித்திரி பாட்டி இங்க இருக்கிறாங்க. ஆமா ஆமா, அது இப்படிதான் உட்காந்து பாரு. எப்படி எவ்வளோ வச்சுங்க பாருங்க. அதான் பாருங்க, முன்னாடி இருந்த இடம் இல்லையா? முன்னாடி ரொம்ப இதுவா இருந்துச்சு இந்த இடம். இந்த இடத்த தான் பெருக்கி க்ளீன் பண்ணி நாங்கள் எத்தனை வாட்டி க்ளீன் பண்ணாலும் அப்படியே வச்சுக்கிறாங்க. ஓம் நம சிவாய நமக. எல்லாரும் கொடுத்துட்டுமா சாப்பாடு? கௌதம் எடுத்துட்டு வாடா, எல்லாருக்கும் எடுத்துட்டு வா. இன்னும் எத்தனை இருக்க? எடுத்துட்டு வா.
நீங்களா ஃபோன் பண்ணீங்க? நீ இங்க பக்கத்துல இருக்கிற ஆமாண்டா. சாப்பாடு அப்படியே கொஞ்சம் கூட எடுத்துனோட 2 செட். என்ன நமச்சிவாயம்மா, ரொம்ப நன்றிம்மா. கண்டிப்பா இல்லாத அன்னைக்கு நான் கொடுத்துட்றேம்மா. 23 வயசு. ஒரு ஆமா. படிச்சது திடீர்னு உடம்பு சரியில்லாம போச்சு. என்னாச்சு? திடீர்னு தலையில வந்து ஒரு மூளையில கட்டி மாதிரி ஆப்ரேஷன் பண்ணி எல்லாம் பண்ணணும். கடைசியில் நல்லாயி வரையில் நல்லா வரப்ப மண்ணெண்ணையை ஊற்றிக்கிட்டாங்க. ஏன்னே தெரியலைங்க. நல்லா ஆயிட்டாங்க. ஆனா நல்லாயி எதுக்கு அப்படி பண்ணானே எனக்கே இன்னும் புரியல. 6 வருஷம் ஆகுது நடக்குது. 5 வருஷம் முடிச்சு 6வது வருஷம். நாங்கள் 2 பேர் தான். சார் என்ன பண்றாரு? நாங்கள் மல்லிகை வீடியோ பார்ப்பேன். இந்த வீடியோ பார்க்குறேன் டெய்லி கொஞ்சம் பார்ப்பேன். எனக்கு பார்த்தா கொஞ்சம் மனசுக்கு சரிம்மா சரியா இருக்கும். எவ்வளவு உதவி செய்யறதுக்கும் ஒரு மனசு வேணும்பாங்க. அது டெய்லியும் நீங்கள் செய்யும்போது ஒரு கனவு வந்துச்சு. அது என்னதுன்னு என்ன சொல்லுங்க, எனக்கு விடை கிடைச்சா தெரிஞ்சா சொல்றேன். சொல்லுங்க ஐயா ஒரு நிமிஷம் இருங்க. அங்கே வீரப்பூர் கேள்விப்பட்டிருக்கிறோம். வீரப்பூர் கேள்வி. அங்கே எங்கள் சைட்டு கரூருக்கு அந்த பக்கம். சரிம்மா. அங்கே நீங்கள் குடும்பத்தோட உங்கள் குடும்ப பிள்ளைங்க பசங்க எல்லாத்தையும் நான் பார்த்துருக்குறேன். சரிங்கம்மா. வீடியோவில் வீட்டுக்காரமா எல்லாத்தையும் தெரியும் பார்த்துருக்குறேன். நான் கோயிலுக்கு வந்திருக்கிற மாதிரி இருக்கு. அவங்க உட்காந்துருக்கு. நீங்கள் எந்த பக்கம் திரும்பிக்கிட்டீங்க மாஸ்க் போட்டுட்டு. அவங்க ஒய்ஃபை பார்த்ததுமே ஐயோ இவங்க வந்திருக்குறாங்கன்ட்டு ஓடியாந்து பார்த்துட்டு ஐயோ நானும் ஏதாவது கொடுக்கணும், அதுக்கு முன்னாடி பணம் அனுப்பணும்னு நினச்சி உங்கள்கிட்ட ஒரு நாள் பேசினேன். அப்புறம் பேசிட்டு சரிங்கம்மா நீங்கள் உடனே எனக்கு ஒரு வாரம் கழிச்சு கனவு வந்தது. அங்க வர மாதிரி கனவு வருதா? ஞாபகப்படுத்துற மாதிரி. ஆமா வந்திருந்தது. வரவும் நான் என்ன பண்ணேன், இருங்க நான் பணம் எவ்வளோ இருக்கோ அதை பார்த்து கொடுத்துறேன்ட்டு என்ன பண்ணேன். ஒரு சாமியார்னா ரொம்ப ஹைட்டு, முடியெல்லாம் நிறைய போட்டு ரொம்ப ஒரு மாதிரி கருப்பாக படுத்திருந்தேன். அங்கே போய் பணம் எண்ணிட்டு இருக்கிறேன். ஒரு பர்ஸில் இருக்கிற கொஞ்சம், 2வது பர்ஸு பணம் நிறையா இருக்கு. அவர் அப்படியே பேக்கோட தூக்கிட்டு போகிறாரு. அவர் பாட்டுக்கு போகிறாரு. சாமி கொடுங்கன்னு தெரிஞ்சார். கொடுக்கவே மாட்டேன்னு உங்கள் சைடு வந்து நின்றுக்கிட்டார். அது மாதிரி அது என்ன காரணம் அப்படின்ட்டு எனக்கு புரிஞ்சுக்கிட்ட. அதாவது அடியார் ஒருத்தர் வந்து எடுத்துட்டு வந்து என் பக்கம் நின்னுங்கனாரு. ஃபோன் பண்ணுறேன். ஃபோன் பண்ணி அந்த அம்மாட்ட கேட்கல. இல்லை அவர் வேணான்னு சொல்லுவாராட்டுக்கா. மனசு கஷ்டம். நம்ம வேணான்னு சொல்கிற அளவுக்கு நம்ம அவருக்கு என்ன அது செஞ்சோம், இப்படி நினச்சி பண்ணிட்டாரேன்ட்டு பார்க்கல. 2வது நாள் அன்னைக்கு முதல் நாள் கனவு கண்டேன். 2வது நாள் இது எல்லாம் கம்ப்ளீட்டாக எல்லாம் அந்த கவர்மெண்ட்டில் வந்து எடுத்தாங்க பார்த்தீங்களா. அந்த வீடியோ பார்த்ததும் மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு. எல்லாத்தையும் இப்படி துரத்துறாங்களே. இல்லை அது இல்லை, தப்பு பண்றவங்கள தான் அனுப்பிச்சாங்க. நல்லவங்களா இருக்கிறாங்க, இன்னுமே இருக்கிறாங்க நல்லவங்களா. தப்பு பண்ணவங்க தான் அதை பத்தி யோசிக்கணும். நல்லவங்களா அதை பத்தி கவலைப்படக்கூடாது. இப்போ அப்படி அனுப்புறது ஃபோன் மூலியமா அனுப்பலாம். சரிம்மா, கனவுல வந்து ஞாபகப்படுத்திக்கிறாரு அண்ணாமலையார். நம்ம சரிம்மா சரி, பத்திரமா போயிட்டு வாங்க. அவருக்கு என்ன ஒரு ட்ரெஸ் யாரு சாமிக்கு அவர் எதுவும் வாங்க மாட்டாருமா அதிகமா. ஏன்னா எல்லாரும் அவரை போலவே கொடுத்துட்டு இருக்காங்க. எல்லாரும் உங்களை போலவே. நீங்க இப்போ அன்பா பார்த்துட்டு எல்லாம் கடையில இருந்து எடுத்துட்டு வந்தேன். சரிங்க. அப்புறம் ட்ரெஸ் எடுத்துட்டு போலாமா என்ன? அது நீங்க வாங்கினாருன்னா அது அவருடைய விருப்பம், உங்களுடைய விருப்பம். அது ஏன்னா அது அவங்கள சார்ந்தது. நம்ம அவங்க என்ன முடிவு எடுக்கிறாங்க நம்ம சொல்ல முடியாது. இல்ல வாங்கிட்டு வரான்னு இல்லம்மா, அதுதான்மா. அவர் நல்ல மூட்ல இருந்தா வாங்கி கூட வச்சுக்கலாம். நல்ல மூட்னா கொடுத்து வாங்கி கொடுக்குது, அது அவங்களுடைய விருப்பம்மா. அதனால மேக்சிமம் அவர் வாங்கறது இல்ல. ஆமா வாங்கறது இல்ல. அது சரிங்கம்மா, ரொம்ப நன்றி. கண்டிப்பா கொடுத்துட்றேம்மா. கண்டிப்பா இல்லாத அன்னைக்கெல்லாம் சேர்த்து கொடுத்துட்றேன். சரிங்களா? ரொம்ப சந்தோஷமா, ரொம்ப நன்றி. எப்போ என்ன முடியுதோ சரிம்மா. நீங்க போன் பண்ணிட்டு விட்டுட்டு பிறகு அப்புறம் கனவுல வந்துக்கிறேன். நாங்க குடும்பத்தோட இல்லாம பண்றாரு அண்ணாமலையாரு. தேடி அனுப்புறாரு எல்லார்கிட்டயும். பொன்னர் சங்கர் கேள்விப்பட்டிருக்கீங்க? ஆமா கேள்விப்பட்டிருக்கேம்மா. அவங்க தான் எங்களுக்கு. சரிம்மா. அவங்க தான் கனவுல உங்களை அங்க கூட்டிட்டு வந்த மாதிரி கண்டம் கனவுல. சரிம்மா, எல்லாம் அவருடைய செயல் என்னமா பண்றது. சரிம்மா, ரொம்ப சந்தோஷம். சாப்பிடுங்க. சாப்பிட்டு எப்படி சாப்பாடு இருக்குதுன்னு சொல்லுங்க. சரிங்களா? நமச்சிவாயம்மா. சரிங்கம்மா. நல்லா இருக்கிறீங்களா? கரூர்ல இருந்து வந்திருக்கிறோம்.
அது எந்த ஊரோ எனக்கு என்ன தெரியும். சாப்பிட்டீங்களா? எனக்கு சாப்பாடே பிடிக்க மாட்டேங்குது. சாப்பாடு கொடுத்துருப்பாங்களே. வேணான்னா கூட கேட்கல, ஒரு பிடி சோறு அதெல்லாம் வைக்குது. என்ன பண்றது, பட்னியா இருப்பேன், அதனால தான் வைக்கிறேன். எனக்கு பிடிக்கல சாப்பாடு. சரி சரி. வேற எதனா பீஸா பர்கர் எதுவும் சாண்ட்விச் எதனா? எதுவும் வேணாம். ஓ சரி. இன்னும் பார்க்க வந்துக்கிறாங்க, என்ன ஒரு மரியாதை கூட என்னம்மா நல்லா சரிம்மா ஓகேம்மா என்னெல்லாம் பார்க்க வராதிங்கம்மா, நானே பேய் ஆவி அப்படின்னு சொல்ல வேண்டியது தானே. வரமாட்டாங்கல்ல 4 பேர். வேணும்னு தான் அவங்க அப்படிலாம் பண்றாங்க. அவங்களுக்கு தெரியுமா நீ பேய் ஆவின்னு? எல்லாம் தெரியும் அவங்களுக்கு. அவங்களுக்கு ஒன்றும் தெரியாது. ஏமா தெரியுமா உங்களுக்கு பேயின்னு? ஆவி அது மனுஷால் கிடையாதுமா, ஆவிமா அது. இன்னைக்கு மண்ணுக்குள்ள போயாச்சு, இந்த ஆவி மட்டும் உட்காந்துக்குது. அவர் இன்னொரு சாமி இருந்தாருங்களே, பேர் சொல்லுவீங்களே அடிக்கடி, இந்த துண்டு தொங்கும் எப்பவுமே அப்படிதான் வீடியோல பாக்கும்போது நாங்க எவ்வளவு தூரத்துல இருந்து வந்திருக்கிறோம். நீ அந்த தூரத்துல போமா, சும்மா எங்க உயிரை வாங்காதீங்க. உயிர் யார் தான் வாங்குறது? உயிர் எத்தனை பேர் தான் வாங்குவாங்க உயிர், ஆனா போய் தொலைய மாட்டேங்குது இந்த உயிர். நல்லா கடலை கட்டையா இருந்தா உட்காந்துக்கிற ஏந்து ஏந்து. சரிம்மா சரி போயிட்டு வாங்க போயிட்டு வாங்க வாங்க. சரிம்மா 10 ரூபாய் கொடுங்க போதுங்களா? நீங்க லட்ச ரூபாய் கொடுத்தா கூட அதை 10 ரூபாய் தான் சொல்லுவோம். பாட்டி ஒரு 10 ரூபா தராங்க வாங்கிக்கோ. சரி 100 ரூபாய் கொடுத்துருங்கம்மா, பரவாயில்ல. இல்ல 1000 ரூபாய் கொடுங்க. இல்ல 1000 ரூபாய் கொடுங்க. எனக்கு வேணாம் 1000 rupees. எனக்கு வேணாம், நீ வாங்கிக்கோ. நான் ஏன் உங்க காசு எனக்கு என்னத்துக்கு? ஆவி காசுலாம் எனக்கு தேவையில்ல. எனக்கு வேணாம். ஐயா ஆவியோட பாவம் வந்து நம்மள என்ன தாக்கிறதுக்கா? என்னங்க வச்சுக்கோங்க. ஓ 10 ரூபாய்னா வேணாம்மா, 100 ரூபாய் கொடுக்குறாங்க. வேணாம் சும்மா நாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. 100 ரூபாய் தானம்மா, 100 ரூபாய் தான் பாரு. வேணாம், நீ ஒன்னா வாங்கிக்கோ. வேணுமா வேணாம், ரொம்ப நேரம் கை நீட்டிங்கிறாங்க. இந்தா என்னங்க கோச்சுக்காதீங்க, எப்படிங்க சந்தோஷம். அவங்ககிட்ட கொடுத்தாலும் 10 ரூபாய் தான் எடுத்துன்னு கொடுறாங்க. 10 ரூபாய் தான் பண்ணுது. 100 ரூபாய் நோட்டு அது இல்லப்பா, 10 ரூபாய் தான். 10 ரூபாய் தான். இப்ப 100 ரூபாய் வேணுமா உனக்கு? வேணாம் தான், நீ வச்சுக்கோ. எனக்கு என்னத்துக்கு உங்க காசு? அந்த அம்மா கிளம்பிட்டாங்க, அந்த அம்மா கிளம்பிட்டாங்க. எனக்கு வேணாம் 10 ரூபாய். எனக்கு வேணாம் உங்க காசு. வேணா வச்சு வேணா விட்டு போ. ஓவரா பிகு பண்ணிக்கிறேன். உன்ட்ட காசு கொடுத்தா 10 ரூபாய் வேணாமா, 100 ரூபாய் தான் வேணுமா? நீ எங்கன்னா சினிமாக்கு போக போறியா இல்ல வேற எங்கன்னா இதுக்கு போக போறியா? ஏதோ குடுக்குறாங்க வாங்கி வச்சுக்கினா எவனோ திருடி குடுக்க வேணாம்பா, நீ வச்சுக்கோ. பரவாயில்ல, டீ வேணா வாங்கி சாப்பிடு. எவனோ தூக்கி வாங்குறாங்க சேர்த்து இந்த அம்மா. சரிம்மா போயிட்டு வாங்கம்மா. கேவியா போயிட்டு வரட்டுமா? ஆவி எங்களுக்கு அந்த பழக்கம் கிடையாது. போயிட்டு வரேன் இருக்கட்டா போட்டான்ற பழக்கம் எங்களுக்கு கிடையாது. கிடையாது கிடையாது. ஆமா ஆமா சரி சரி. அந்த பரம்பரையிலேயே பிறகல்வீங்க, நன்றி இருக்கிற பழக்கத்திலே பரம்பரையிலே பிறகல நீங்க. சரி ஆவி போயிட்டு வரேன். இந்த ஆவி அப்புறம் பாத்துக்கடா. டே இந்த ஆவி எத்தனை அண்ணன் அடக்கம் பண்ணிட்டு இன்னொரு ஆவி எத்தனை நீங்க வச்சிடலாம். சாப்பாடு கார குழம்புக்கு அப்புறமா தின்னு வாங்க. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லபடியா இருக்கு. அன்னைக்கு விட இன்னைக்கு மன தெளிவா இருக்கு. மன தெளிவா இருக்கிறீங்களா? அதுதான் அண்ணாமலையார் சரிங்களா? உண்மையிலே வந்து பார்த்தா நல்லா இருக்கு. சரி சரி. நீங்கள் மத்தியானம் எத்தனை மணிக்கு போவீங்க சாப்பாடு? இந்த டைம் தான். இந்த டைம் ஒரு நேரம் இந்த டைம் தான் கரெக்டா 3 மணி. ஆமா கரெக்டுங்களா? சரி போயிட்டு வரேன். சாப்பாடு வாங்கினீங்களா? இன்னைக்கு சாப்பாடு காலி ஆயிடுச்சு, தண்ணி பார்த்து மட்டும் வாங்கல. கார குழம்பு ஒன்று எடுத்துனோடா. கார குழம்பு எடுத்துருவா. அங்கே சோடா தண்ணி பாட்டில் வாங்கணும். ஒரு சாமியார் பாகனம் ஒரு நிமிஷம் கூப்பிட்டாரு, ஆளை காணோம். இவங்க உட்காந்து வெயிட் பண்ணாரா? இவங்களும் உட்காந்துறாரு அவரா? ஏன்னு தெரியல, கூப்பிட்டாரு பேசணும்னாரு. ஒன்று போயிடுச்சு. வரட்டுங்களா? சாப்பிடுங்க. போயிட்டு வரட்டுமா? வரட்டுமாக்கா?